வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையமாக்க. விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே. இந்த செப்டம்பர் மாதத்துல நிறைய விசேஷங்கள், ஒரு நாளும் விசேஷங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமக்கு யாரோ ஒருத்தர் ஏதாச்சும் சொல்லி கொடுக்கலன்னா நம்ம எங்க இருந்து கத்துக்கோம் இல்லைங்களா? ஒரு சின்ன குழந்தைய எடுத்தாலே, எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் ஏழை வீட்டுல பிறந்திருந்தாலும் அதுக்கு நம்ம அ ஆ இ சொல்லி கொடுக்கணும். அம்மா அப்பா வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். சிரிக்கிறோம், அழுவுறோம், அப்புறம் ஏபிசிடி சொல்லி தர்றோம். இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்தாதான் அந்த குழந்தை கத்துக்குது. சோ அப்படின்னா சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் வந்திருப்பாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம டீச்சர் நம்ம அப்பா அம்மா. அதுக்கப்புறம் அப்பா அம்மா தான் நமக்கு கடவுளை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம பிரகாரம் அப்பா அம்மா தான் நம்ம கடவுள். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு மென்டர் எப்போ நம்ம லைஃப்ல கிடைப்பாங்க. அந்த மென்டரை நம்மளா தேடி கண்டுபிடிக்கிறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த டைம் வரும்போது நமக்கு அந்த மென்டர் சேருவாங்க. அப்படிதான் நமக்கு எனக்கும் வேதாத்ரி மகர்ஷியோடைய கனெக்ஷன் வந்துச்சு. அந்த அந்த அங்க போனதும் இவ்வளவு நாள நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஆதங்கம். அதே டைம்ல மிஸ் பண்ண அத்தனையும் நம்ம கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம். சோ அப்போ வேதாத்ரி மகர்ஷி ஒரு விஷயம் சொன்னாரு. த பர்பஸ் பிஹைண்ட் ஆல் ஹியூமன் டீட்ஸ் should be eradication of the imprints and freeing the soul from its bondage. எவ்வளவு அற்புதமான வேர்டு பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பர்பஸ் ஆஃப் த லைஃப்னா நம்ம பிறந்தோம், கல்யாணம் பண்ணோம், குழந்தை பெத்துக்கிட்டோம், அவங்கள படிக்க வச்சோம், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், அவங்க குழந்தை பெத்துக்கிட்டாங்க, அவங்கள பாத்துக்கிட்டோம். இல்ல இப்ப நான் டாக்டர்னா நான் டாக்டர் படிக்கணும், சின்ன வயசுல இருந்தே டாக்டர் படிக்கணும்னு ஒரு ஆசை. சோ டாக்டர் படிச்சு நிறைய பேஷண்ட்ஸ பாத்துக்கிட்டு நான் லைஃப் ஃபுல்லா இப்படியே நான் லைஃப ஸ்பெண்ட் பண்ணும். இவ்வளவுதான் நம்ம பர்பஸ் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய கர்மாஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. அத நம்மளுடைய இம்ப்ரிண்ட்ஸ் எராடிகேட் பண்ணி நம்மளோட சோலை ஃப்ரீ ஆக்கிக்கணும் அப்படின்றது ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நாம இந்த வருஷம் 2024 பிறந்தாப்புல இருந்தே நம்ம சின்ன குழந்தையா பிறந்தாப்புல இருந்து பிரெக்னன்சி ஆகி பிரம்மச்சரியா ஸ்டேஜ் முடிச்சு, குரசா ஸ்டேஜ் முடிச்சு, வனப்பிரசா ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். சோ இப்ப வனப்பிரசா ஸ்டேஜ்ல நம்மளுக்கு ரிட்டையர் ஆச்சு. நமக்கு நிறைய டைம் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறதுக்கு. இந்த கர்மா தியரி நாங்க மெடிக்கலா நாங்க படிக்கல. ஒரு சில சமயத்துல எங்களுக்கே சேலஞ்சஸா இருக்கும். எப்படி அதே பேஷண்ட்டுக்கு, சில பேஷண்ட்ஸ்க்கு அதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். ஆனா சில பேஷண்ட்ஸ் கியூர் ஆகுது, சில பேஷண்ட்ஸ் கியூர் ஆக மாட்டேங்குது. சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கோ அதே சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தான் இருக்கு. அவங்க அந்த மாத்திரையை சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு சரியா போயிடுது. ஆனா நீங்களும் அதே மாத்திரையை சாப்பிட்றீங்க, அதே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு அது அப்படியே இருக்கு. சோ அப்படி சில கொஸ்டின்ஸ் நமக்கு வருது நம்ம லைஃப்ல. இப்போ ஒரு ஸ்டோரி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். திருதராஷ்டிரா அவரு கடவுள்கிட்ட கேட்கிறாரு, நான் இந்த பாவமே செய்யலையே, நான் எல்லாம் நல்லா தானே செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இவ்வளோ பசங்க பிறந்தும் இத்தனை பேரும் இப்படி வார்ல இப்படியே செத்துட்டு இருக்காங்க, என்னுடைய லைஃப் இவ்வளோ கஷ்டமா இருக்கேன்னு கேட்கும்போது அந்த திருதராஷ்டிராக்கு கடவுள் சொல்றாரு, பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் என்ற ட்ரீட்மெண்ட் கூட இப்ப எல்லாம் நம்ம பாக்குறோம். சோ அவங்க பாஸ்ட் லைஃப்ல ஏதோ ஒரு ஜென்மத்துல வேட்டைக்கு போயிருக்கும் போது ஒரு நெஸ்ட், அப்பதான் அந்த குஞ்சு பறிச்சிருக்கு அந்த அந்த பேர்டு. சோ அப்போ அவரு தெரியாம ஏதோ சத்தம்னு நினைச்சுக்கிட்டு அந்த வேட்டையில அந்த பேர்ட் அந்த குஞ்சுகளை அவரு சாவடிச்சிடுறாரு. சோ அதனுடைய சாபம் இத்தனை ஜென்மத்துக்கு அப்புறம் இப்போதான் அது அவருக்கு வந்திருக்கு அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கோம். சோ அது பழைய காலத்து கதையா இருந்தாலும் இப்ப நாம ரீசெண்டா நம்ம பார்க்கும்போது கூட
எப்படி ஒரு அப்பா அம்மா 4 பசங்களுக்கு சில திங்ஸ் ஜெனரேட் ஆகுது, இல்ல நம்மளுக்கே தெரியாம நான் எல்லாம் நல்லா தானே செஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கிறோம் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் அவ்வளவு அற்புதமா நமக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. சோ ஆஸ் அ டாக்டர் வந்து இந்த டாபிக்க நான் எடுத்தேன். இது வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு எனக்கு. சோ இங்க வந்து நம்ம வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் த பாடி பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்க உங்க பாடிய பியூரிஃபை பண்ணாம டாக்ஸின்ஸ் சேர்த்த உங்களுக்கு வந்து டிசீஸ் வருது. அப்போ எங்க கிட்ட வரீங்க. நாங்க டாக்டர்ஸ் வந்து மருந்து குடுக்குறோம், மாத்திரை குடுக்குறோம், இன்ஜெக்ஷன் குடுக்குறோம். அது இப்ப வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின்ஸ்ன்றதுனால நீங்க ப்ரூஃப் கேட்கறதுனால நாங்க எக்ஸ்ரே, இசிஜி, பிளட் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி பாருங்க, இதான் ப்ரூஃப் உங்களுக்கு வந்து இந்த டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் இதெல்லாம் ஒன்னையும் செய்யல. நீங்க ஒரு ப்ராப்ளம்னு வரீங்க, மெடிசின்ஸ் கொடுப்பாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க, எல்லாம் சரியாயிடும். இப்ப வந்து மெடிக்கல் சிஸ்டம் மாறி இருக்கு இல்லைங்களா? ப்ரூஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன்ன்றதுனால எல்லாரும் நிறைய பேர் எனக்கு வந்து ரிப்போர்ட் கூட அனுப்புவாங்க. அவங்க யாரு என்ன ஏதுன்னு தெரியாது, ஆனா ரிப்போர்ட்ஸ் எனக்கு வரும். நான் ரிப்போர்ட்ஸ் பார்த்து நான் படிக்கணும், அவங்களுக்கு சொல்லணும் இது என்ன பிரச்சனை என்னன்ட்டு. ஏன்னா நாங்க வந்து அவங்க யாரு, அவங்களுக்கு வயசு என்ன, அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரி என்ன எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடிச்சு கடைசியா தான் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இந்த ரிப்போர்ட் வந்து ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் அவர் ட்ரீட்மெண்ட். அப்போ இந்த பாடியில பாருங்க, நம்ம லங்ஸ் இத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு. எவ்வளவு ப்ரெஷியஸா நமக்கு வந்து ஒருத்தருக்கும் அற்புதமான ஒரு உடல் கொடுத்திருக்காரு கடவுள். அந்த உடலுக்குள்ள லங்ஸ், கிட்னி, லிவர், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் சிஸ்டம், ஹார்ட், பிரெயின், 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், இந்த மாதிரி ஒரு ரொம்ப பொக்கிஷமான ஆர்கன்ஸ அந்த உடலுக்குள்ள வச்சு நமக்கு அற்புதமா நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா நாம பாருங்க எவ்வளவு பேராசை நம்மளுக்கு. அந்த அற்புதமா கொடுத்த உடலை கூட நம்மளால அதை வந்து சரியா காப்பாத்த முடியாம அதுக்குள்ள நச்சு பொருள் போட்டு வச்சிருக்கோம். சோ நம்ம பாடிக்குள்ள நச்சு பொருள் எப்படி வருது? நம்ம பிரீத் பண்ற ஏர்ல இருந்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பியூர் ஆக்சிஜன் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்ப அதுக்குள்ள எல்லாம் நச்சு பொருள், எல்லாமே கிரீன் கேஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாய்சன்ஸ் அதுல இருக்கு. நம்ம அதை மூச்சு இழுக்கும் போது நச்சு பொருள் உள்ள வருது. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மிங் அந்த மாதிரி அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பேராசை, நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு. சோ ஒரு ஃப்ரூட் காஞ்சா கூட அதுக்குள்ள நிறைய மருந்து போட்டு நிறைய காய் வரணும், நிறைய காசு நமக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து இப்ப எங்களுக்கு துபாய்க்கு ஷார்ஜாக்கெல்லாம் வரணும்னா ரொம்ப நாளைக்கு அது உயிரோட இருக்கணும்னா அதுக்கு மருந்து போடணும். அப்போ அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் நச்சு பொருள் தானே. அது ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்டுல விளைஞ்சி அதை எடுத்து சாப்பிடுற அளவுக்கு நம்ம கிட்ட டைம் இல்லை இல்லைங்களா? நம்ம எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். நம்ம வில்லேஜ்ல அவ்வளவு பியூரா இடத்துல விட்டுட்டு சிட்டிக்கு வந்தோம். நமக்கு சிட்டிலயும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்ட்டு வெளிநாட்டுக்கு போனோம். சோ எல்லா இடத்துலயுமே வெளிநாட்டுலயும் ஃபார்மிங் இருக்கு, அங்கேயும் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. நம்ம இந்தியால வந்து அக்ரிகல்ச்சர், லேண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, சோ அங்கேயும் நச்சு பொருள். சோ எங்க பார்த்தாலும் நச்சு பொருளாவே இருக்கு. பணத்துக்கோசரமும் செய்யறோம், சில இடத்துல இக்னோரன்ஸ்கோசரமும் செய்யறோம், சில இடத்துல ஈகோக்கோசரமும் செய்யறோம். சோ அப்ப நம்ம பாடிக்குள்ள நச்சு பொருள் சேர 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 நமக்கு வந்து டிசீசஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. சோ ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பாட்டிக்கு வந்து ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சு. சோ அவங்க பாட்டி வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஆயுர்வேதா எடுத்துக்குவாங்க, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. சோ அப்ப அலோபதியில வந்து அவங்க டெஸ்ட் பண்ணும்போது அவங்க உடம்பு ஃபுல்லா மெட்டல்ஸ், நிறைய கோல்ட் பார்ட்டிகல்ஸ், நிறைய இந்த மெட்டல் அந்த மெட்டல் எல்லாம், ஏன்னா வந்து அதுதான் ட்ரீட்மெண்ட். அப்பெல்லாம் மெட்டல்ஸ் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த பாட்டி சொன்னாங்க, என்னுடைய ஜெனரேஷன்ல இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் இருக்கு, நீங்க எல்லாம் பெருசானதும் உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்துரும் அப்படின்னாங்க. சோ பார்த்தா அவங்க பொண்ணுக்கும் வந்து ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துடுச்சு.
இது ஜெனட்டிக் இல்லைங்களா? இது பேரு ஜெனட்டிக் சொல்றோம். நம்ம வந்து அவங்களுக்கும் வந்துடுச்சு. அவங்களும் வந்து பெயின் கில்லர்ஸ் சாப்பிடுறாங்க. அப்புறம் இன்டர் இப்ப நீ ஜாயிண்ட்குள்ள ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சரியா வரல. கடைசியா வந்து அவங்க வந்து கோல் வச்சுக்கிட்டு அந்த நடக்குறாங்க. வலி தாங்க முடியாம என்னென்னமோ மாத்திரை சாப்பிடுறாங்க. சோ அவங்க அம்மா சொன்னாங்க, சரி இப்போ என் ஜெனரேஷன்ல தான் இப்படி, அடுத்த ஜெனரேஷனுக்குள்ள ஏதாவது நல்லதா மருந்து கண்டுபிடிச்சிக்குவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தா அவங்க பொண்ணுக்கு வந்து மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ், ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்துடுச்சு. சோ அவங்களுக்கும் தெரியும், ஆஸ் அ டாக்டர் இதுக்கு வந்து கியூர் இல்ல அப்படின்றது தெரியும். இதுக்கு வந்து என்ன பண்ணும், நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணிக்கணும். சோ நாம வந்து என்னதான் பெரிய பெரிய வேலையில இருந்தாலும் நம்மளுடைய இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்ணிக்கிறது சின்ன குழந்தையில இருந்தே நம்ம அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக்குறதுக்கு நம்மளுடைய சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்களேன், கிட்னியை நல்லா வச்சுக்கணும், நல்லா 6ல இருந்து 8 கிளாஸ் தண்ணி, 2 லிட்டர்ஸ் டு 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிங்கிறோம். ஆனா சொல்றாங்க, டாக்டர் எங்களுக்கு தண்ணி குடிக்கவே டைம் இல்ல டாக்டர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் உங்களுடைய உடம்புல இருந்து நச்சு பொருளை எடுக்கணும்னா, இப்ப லங்ஸ்ல இருந்து நச்சு பொருளை எடுக்கணும்னா பிராணயாமாஸ் பண்ணி பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கிறோம். ஆனா ஐயோ டீப் பிரீதிங்கா, அதுக்கா டாக்டர் நாங்க உங்ககிட்ட வந்தோம், யோகா எல்லாம் சொல்லி தரீங்களே, நீங்க ஏதாவது குவிக் ஹவர் மெடிசன் கொடுங்க டாக்டரே அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஸ்கின் கிளியரா வச்சுக்கணும்னா நம்ம தாட்ஸ் கிளியரா இருக்கணும், நம்மளோட சென்ஸ் ஆர்கன் வந்து ஹாப்பியா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும்னா நம்மளோட எண்ணம் சொல் செயல் சரியா இருக்கணும். இதெல்லாம் பெரிய தியரி இல்லைங்களா? கிளினிக்ல எங்களுக்கு கொடுக்குற 15 மினிட்ஸ்ல எப்படி நாங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இம்ப்ரூவ் யுவர் டைஜஷன் அப்படின்னு சொல்றோம். நல்லதா சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. காலையில அருகம்புல் ஜூஸ் குடிங்கிறோம், லெமன் ஜூஸ் குடிங்கிறோம், மேத்தி ஊற வச்சு சாப்பிடுங்கிறோம், வெண்டைக்காய் ஜூஸ் குடிங்கிறோம். அந்த மாதிரி நல்ல நல்ல பழக்கங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த பழக்கத்தை சொன்னா சின்ன பசங்க சொல்றாங்க, யக், ஐயோ இதெல்லாம் யார் செய்வா அப்படிங்கிறாங்க. சோ நோ ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் வந்து நம்ம பாடியை வந்து டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய சில விஷயங்கள். வேதாத்ரி மகர்ஷி வந்து இந்த எல்லா பாயிண்ட்ஸும் அற்புதமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இப்போ மைண்ட் டீடாக்சிஃபை பண்ண, இப்ப நம்ம டீடாக்சிபிகேஷன் ஆஃப் த பாடி, மைண்ட் அண்ட் சோல் இல்லைங்களா? இப்ப நம்ம மைண்டுக்குள்ள பாருங்க, நம்ம மைண்டுக்குள்ள எத்தனை நெகட்டிவ் திங்ஸ் உளுந்து கிடக்குது. நம்ம அந்த நெகட்டிவ் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை பாசிட்டிவ் இமேஜஸா போடுனா நம்மளுடைய 5 சென்ஸ் ஆர்கன்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். 5 புலன்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு யோகாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க, மெடிடேஷனும் சொல்லி கொடுத்துருக்காங்க, மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைசஸும் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நம்ம மனசுக்குள்ள வந்து பயம், பேராசை, கோபம், ஜெல்லசி, ஐயோ நான் யூஸ்லெஸ், ஒர்த்லெஸ், சில சமயத்துல குரூயாலிட்டி, அடுத்தவங்களுக்கு எப்படி ஹார்ம் செய்யலாம், அடுத்தவங்களை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நாம தான் ரீப்ளேஸ் பண்ணணும். அன்பு, ஹோப், ஜாய், கிராட்டிடியூட், கைண்ட்னஸ், ஆப்டிமிசம், சக்சஸ், இன்ஸ்பிரேஷன், கான்பிடன்ஸ், ஹார்மோனி, லாஃப்டர், அப்ரிசியேஷன், இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அந்த வேர்ட்ஸ் சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து யோகான்னா அதனுடைய மீனிங்கே டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? அதுல வந்து யூனிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட், பாடி அண்ட் சோல். நம்ம வெறும் பாடியை மட்டும் பியூரிஃபை பண்ணா பத்தாது, நம்ம மைண்டை மட்டும் பியூரிஃபை பண்ணா பத்தாது, சோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, நம்ம வந்து அதையும் பியூரிஃபை பண்ணணும். அப்படிங்கும் போது இது என்ன, இது சோல் அப்படிங்கும் போது வேதாத்ரி மகர்ஷி நமக்கு வந்து அற்புதமா கருமைய தூய்மை அப்படின்னு நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பியூரிஃபிகேஷன் ஆஃப் த ஜெனசிக் சென்டர். இதோட சிம்பிளா நான் வேற எங்கேயுமே நான் நிறைய நான் படிச்சிருக்கேன், நிறைய கேட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய புக்ஸும் படிப்பேன், ஆடியோ இதுவும் கேட்பேன், நிறைய பேத்தோட ஸ்பீச்சஸும் கேட்பேன். ஆனா வேதாத்ரி மகர்ஷி சொன்ன இந்த சிம்பிள் கருமைய தூய்மை அப்படிங்கிறது எப்படி நம்மளுடைய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆக்காமிய கர்மா, இதெல்லாம் நாம எப்படி கண்ட்ரோல் எடுத்து சரி பண்ணலாம். இப்ப வந்து ஒரு போட் வந்து நம்ம போட்ல போய்கிட்டு இருக்கிறோம்.
நமக்கு தெரியுது அந்த போட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பெரிய ஃபால்ஸ் வருது. ஸோ அந்த போட் நம்ம அப்படியே அதே டைரக்ஷன்லயே போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம கீழே விழுந்துருவோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் அதே நாம அந்த ஃபால்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கொஞ்சமா இந்த டைரக்ஷன் மாத்தினோம்னா வேற டைரக்ஷன்ல போய் நம்ம கரையை சேருறோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும் போது கொஞ்சமா நம்ம கரையை திருப்பி கொஞ்சமா சரி பண்ணி நம்ம வரலாம். இப்போ ஒரு இன்னொரு கதை. ஒரு ஆள் வந்து தண்ணியில மூழ்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு வந்து கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, எப்படி எனக்கு வந்து கடவுள் காப்பாத்திடுவாடுன்ற நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ ஒரு ஆளு போட்ல வராரு, வந்துட்டு ஐயோ கீழே தண்ணியில தத்தளிக்கிறீங்களா, வாங்க நான் அந்த கரையில கொண்டு போய் சேர்த்துருவேங்கிறாரு. அப்போ இவர் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா கடவுள் வருவாரு, என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அந்த போட்டுக்காரருக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ இது என்ன இப்படி பேசுறாருன்னு போயிட்டாரு. இன்னொரு போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு போட்ல இன்னொருத்தர் வராரு. அவரும் சொல்லும் போது அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் சாமியை ரொம்ப பக்தியா கும்பிட்டுட்டு இருக்கிறேன், அப்போ சாமி வந்து என்ன காப்பாத்திடுவாரு, பரவாயில்ல நீங்க போங்கன்ட்டார். 7-8 பேர் வராங்க, இவர் ஏறவே இல்லை. அப்புறமே கடைசியா பார்த்தா கடவுள் யாரையோ அனுப்புறாரு, கடைசியில கடவுளே போட்ல வராரு, வாப்பா நான் கரையில சேர்த்திடுறேன்னு. அவர் எப்படி கடவுள் வந்து யாரோ ஒரு ரூபத்துல தானே வரணும், கடவுளுக்கு வந்து ரூபம் இல்லை இல்லைங்களா. சோ நாம ஏதோ ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு விநாயகர் பண்டிகை, விநாயகரா வந்தா நம்ம நம்ப போறோமா, இல்ல வேஷம் போட்டுட்டு வந்துட்டாரு அப்படிம்போம். இல்ல வேற வேற கிருஷ்ணரா வந்தா எல்லாம் நம்மளால நம்பவே முடியாது. சோ அப்புறம் கடைசியா அவன் உளுந்தே போயிட்டான், அவன் உளுந்து செத்தே போயிட்டான். அப்போ அவன் கடவுள்கிட்ட கேக்குறான், ஏன் கடவுளே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை நல்லா கும்பிட்டேன், என்னை காப்பாத்தவே இல்லையன்ட்டு. அப்போ கடவுள் சொல்றாரு, அப்பா நான் எத்தனை ரூபத்துல வந்த உன்னை காப்பாத்துறதுக்கு, ஆனா நீ வந்து ஏத்துக்கவே இல்லையே, உன்னோட இமேஜினேஷன் ஆஃப் கடவுள் டிஃப்ரெண்டா இருக்குன்றது கடவுளுக்கே தெரியாது. ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க, நான் டிசிஷன் பண்ணிட்டேன், நான் அந்த கடவுளே வந்தா கூட அதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அந்த அளவுக்கு வந்து கடவுள் நம்ம கிட்ட வந்து சொன்னா கூட நம்ம மனசுல ஒரு டிசைட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை தான் நம்புறோம். கடவுளே வந்தா கூட காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறோம்ல, அதுதான் கரெக்ட். சோ இந்த ஜெனடிக் சென்டர்னா என்ன அப்படின்றத வந்து இன்னைக்கு கணேச சதுர்த்தி, இன்னைக்கு நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். பட் அப்பவும் பரவாயில்ல, 100 கிராஸ் ஆச்சு, 122னா குட். இதே யூடியூப்ல இருக்கு, இதை நீங்க நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பார்த்து நாலேஜ் தான் இல்லைங்களா. சோ இந்த கணேஷா ஃபெஸ்டிவல், கணேச சதுர்த்தியில பாருங்க, ஒரே நாள்ல ஒரு உயிர் பிறக்குது, ஒரு உயிர் கம்ப்ளீஷன் ஆகுது. இந்த ஸ்டோரி தான் இதுல அழகா நம்ம டிபிக்ட் பண்ணிருப்போம். காலையில வந்து இது சிவா பார்வதி அப்பா அம்மா, அந்த பார்வதி வந்து ஒரு ரீசனுக்கோசரம் களிமண் எடுத்து கணேஷாவை செய்யறாரு. அந்த ஸ்டோரியில நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்கோசரம் அவங்க குளிக்க போறாங்க, நீ வெளியில நின்னு பாதுகாக்கு, யாரையும் உள்ள விடாத. டெய்லி தான் குளிக்க போறாங்க, ஆனா அன்னைக்கு அவங்க அந்த விநாயகர்ன்ற ஒரு இத களிமண் எடுத்து சிருஷ்டி பண்ணி ஒரு பர்பஸுக்கோசரம் நிறைய விஷயங்கள் பாருங்க, விநாயகர் ஸ்டோரியில நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம். சோ பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பிராண பிரதிஷ்டா கொடுத்தாங்க. அந்த களிமண்ணால செஞ்ச ஒரு உருவத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தாங்க. இப்ப நம்மளுடைய பாடி வந்து ஜஸ்ட் பாடி இல்லைங்களா, அதை எரிச்சிட்டோம்னா முடிஞ்சே போச்சு, 5 நிமிஷத்துல போயிடுச்சு அந்த பாடி. இப்ப ரீசெண்டா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய ஒரு டாக்டர் அவங்க இறந்துட்டாங்க. 60 வயசு தான் அவங்களுக்கு. ஒரு ஒரு எறும்புக்கு கூட அவங்க ஹார்ம் செய்ய மாட்டாங்க, வந்த பேஷண்ட் எல்லாம் அவ்வளவு அன்பா பாத்துக்குவாங்க. சோ அப்போ அவங்க வந்து 60 வயசுல அவங்க இறந்துட்டாங்க. அந்த அவங்க சொல்றது, அவங்க கிரிமேஷன் பண்ணும்போது அந்த பாடியை இப்படி விட்டாங்க, 5 நிமிஷத்துல அத்தனையும் ஒரு பாட் ஃபுல் ஆஃப் ஆஷஸ், ஜஸ்ட் ஒரு பாட் ஃபுல் ஆஃப் சாம்பலா வந்துடுச்சு. அதை மறுநாள் கொண்டு போய் ஆத்துல கரைச்சாங்க, முடிஞ்சே போச்சு அந்த பாடியோடைய வேலை முடிஞ்சே போச்சு. பட் ஆனா அவரு செஞ்ச அத்தனையும் அன்னைக்கு டெத் செரிமனிக்கு
அத்தனை பேஷண்ட்ஸும் வராங்க பாக்குறதுக்கு. ஐயோ டாக்டரே, உங்களாலதான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன், இவ்வளவு சீக்கிரம் நீங்க போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ யாருமே பிறந்தவங்க நம்ம ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். அது கணேஷா கூட அந்த மாதிரிதான் பாருங்களேன். ஆனா அவங்களுடைய சோல் வந்து என்னைக்குமே உயிரோட இருக்கும். சோ பார்வதி இத செஞ்சாங்க. ஈஸ்வர் வராங்க, வீட்டுக்குள்ள நான் போறேன் அப்படிங்கிறாங்க. கணேஷா வந்து அவங்க அம்மா கொடுத்த வாக்குனால இல்ல இல்லன்னு சொல்லும்போது சிவாக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கடவுளா இருந்தா கூட கோவம் வருது பாருங்க. தலையை அப்படியே சீவிட்டாரு. அப்புறமே பார்வதி வந்துட்டு, ஐயோ தலைய சீவிட்டீங்களே, இது நான் உருவாக்குன குழந்தைங்க, பிராண பிரதிஷ்டா பண்ணி நான் உருவாக்குனேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ உடனே இவரு ஈஸ்வருக்கு வந்து, ஓஹோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க போயிட்டு இங்க ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மிருகம் இருந்தாலும் அதனுடைய தலை மீன் யாரு கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் ஒரு உயிர் பொருளை யார் பாக்குறீங்களோ அந்த தலையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போகும்போது இது யானையோட தலை கிடைச்சிச்சு, அதை கொண்டு வந்து ஒட்டிட்டாங்க. அப்போ இவரு வந்து விக்னஹர்த்தா அப்படிங்கிறோம். அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த அப்டிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நமக்கு சக்சஸ். ஏன்னா இன்னைக்கு ஏதாச்சும் புதுசா ஆரம்பிக்கணும்னா இன்னைக்குதான் விநாயகர் சதுர்த்தினிக்கு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ விநாயகர்னா இப்ப சிவா, பார்வதி, விஷ்ணு, சுப்பிரமணியா, விநாயகா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து விநாயகான்ற உருவத்துல சாமியை கும்பிட ஆரம்பிச்சாங்க. சோ அந்த சாமிக்கே பாருங்க எத்தனையோ ஸ்டோரிஸ் இருக்கு. சிலர் சொல்றாங்க இந்த விநாயகா வந்து ஒரு பிரம்மச்சரிய சாமி, இவங்களுக்கு கல்யாணம் ஆகலங்கிறாங்க. சில இடத்துல எழுதியிருக்கு அவருக்கு வந்து 2 வைஃப் ரிதி சித்தின்ட்டு, 2 பேரும் பிரம்மாவுடைய பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு 2 பசங்க கூட இருக்காங்க, சுப லாப் அப்படின்னு சொல்லி. சோ நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். ஆனா கணேஷாங்கும் போது நம்ம என்ன செய்யறோம், அவரு வந்து விக்னஹர்த்தா, அவர் வந்து நம்ம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்மள எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்றோம். சோ இன்னைக்கு ஃபுல்லா பூஜை பண்ணி இந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து கடைசியில கொண்டுட்டு போய் கணேச விசர்ஜன் அவரை வந்து தண்ணிக்குள்ள போட்டுறாரு. தண்ணிக்குள்ள போடும்போது அவர் வந்து களிமண் அப்படியே கரைஞ்சி போயிடுறாரு. நம்ம உடல் எப்படி நம்ம கிரிமேஷன் பண்ணதோ அது அப்படியே போயிடுது. அதே மாதிரிதான் கடவுளுடைய உருவமும் அப்படியே போயிடுது. பட் ஆனா நாம மனிதர்கள் இல்லைங்களா, ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. களிமண்ல செய்யல இப்பெல்லாம். நம்ம எல்லாம் அது கலர் கலரா என்னென்னமோ மெட்டீரியல் யூஸ் பண்ணி என்னென்னமோ பெயிண்டிங் போட்டு நம்ம கிட்டதான் காசு இருக்குன்ட்டு அதுக்கு பிளவர்ஸ் இது அதுன்னு எல்லாம் போட்டு இன்னைக்கு பார்த்தா அத வந்து கடல்லயோ ஆத்துலயோ நம்ம வீட்டுக்கிட்ட எவ்வளவு அழகா குளம் இருந்துச்சு. ஆனா இந்த கணேச சதுர்த்தி முடிஞ்சு அந்த குளம் ஃபுல்லா வெறும் கணேஷா அதனுடைய அது யூஸ் பண்ண அந்த பொருட்களா மனிதன் இல்லைங்களா, அவனுடைய லைஃப்ல ரொம்ப ஷோ ஆஃப் காட்டணும். அவங்களுக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட், நேச்சரு அதனுடைய ஒரு அவேர்னஸே இல்ல. அது ஏன் கடவுள் பிரதிஷ்டை பண்ணாங்க, ஏன் நம்ம கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னு. அப்பதான் வந்து நமக்கு வேதாத்திரி மகர்ஷி வந்து டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ், ஏன்னா நம்மளுடைய கான்சியஸே நம்மளுடைய கடவுள் அப்படின்றத வந்து நமக்கு அற்புதமா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம ஆலியார்ல இருக்கிற அந்த டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் போய் நம்ம ஒரு 3 days ஃபவுண்டேஷன் கோர்ஸோ இல்ல வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் கோர்ஸோ இல்ல 1 month ரெசிடென்ஷியல் கோர்ஸ் இல்ல அடோலசன்ட் கோர்ஸ், எந்த கோர்ஸ் செய்யும் போதும் அப்படி ஒரு டிவினிட்டி. அப்பதான் நமக்கு புரியுது வாட் இஸ் திஸ் டிவைன் கோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றது புரியுது. சோ நம்ம அப்பா ஒரு ஸ்பெர்ம் கொடுத்தாங்க, நம்ம அம்மா ஒரு ஓவம் கொடுத்துச்சு. ஆனா அவங்களுக்கு யாரோ கொடுத்தாங்க. அப்படி எத்தனையோ ஜென்மமா வந்த இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. சோ அப்பக்கு கடவுள் வந்து நமக்கு வந்து 4 ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் கொடுத்தாங்க. சிம்பிளா நம்ம பண்ணணும்னா பிரம்மச்சரியா லைஃப்ல வந்து ஜாம் பேக்ட் லைஃப். அப்ப நமக்கு புரியல டிவைன் கோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்னா என்ன தெரியல. ஆனா அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, பாரா நீ எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ யாருக்கு பயப்படலையோ நீ கடவுளுக்கு பயந்து எது நல்லது எது கெட்டதுன்னு செஞ்சினாக்கா உனக்கு நல்லது. ஏன்னா அந்த பிரம்மச்சரியா ஸ்டேஜ்ல இருந்தே அந்த கர்மாஸ் கழிக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அப்புறம் குருஸ்தா ஸ்டேஜ் வந்ததும் நம்ம தான் ஜாம் பேக்ட் ஆச்சு. கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்க பிறந்துச்சு, கார் வாங்கணும், வீடு வாங்கணும், எல்லாம் அப்பா அம்மா பாத்துக்கணும், எல்லாம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், நமக்கு வந்து அப்ப நிறைய காசு தேவைப்படுது. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு அந்த டிவைன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நினைச்சுக்கிறது கூட நமக்கு வந்து டைம் இல்ல.
ஓடி 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 நம்ம வந்து விதவிதமா காசு சம்பாரிச்சிடறோம் இல்லைங்களா? இப்ப வந்து காசு வந்து சம்பாதிக்கணும்னா இப்படிதான் சம்பாதிக்கணும், எப்படியும் சம்பாரிச்சிடலான்றது விஷயம் இல்ல. இப்படிதான் சம்பாதிக்கணும் அப்படின்ற சில விஷயத்தோட நம்ம வந்து செய்யணும். எந்த தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப வந்து ஸ்மோக்கிங் சிகரெட் விக்கிறாங்க. ஏர்போர்ட்ல எல்லாம் போனா பயங்கர டிஸ்கவுண்ட். எங்ககிட்டயே சொல்லிடுவாங்க, டாக்டர் நீங்க ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட்ல தானே போறீங்க, அப்படியே ஒரு சிகரெட் பேக்கும் 2 ஆல்கோஹாலும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படிம்பாங்க. நம்ம அதுக்கு என்கரேஜ் பண்ணா தானே இல்லைங்களா? நம்ம இல்லைங்க அந்த எல்லாம் நம்மளால முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் இருந்தே நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம கிட்ட யாரும் திருப்பி வந்து நம்ம வந்து கேட்க மாட்டாங்க. அப்ப கிறிஸ்தா ஸ்டேஜ்ல தான் வந்து நம்மளுடைய அந்த ஆசைகள் எல்லாம் நிறைய தூண்டக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்காங்க. அது என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அதே டைம்ல வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் செக்ஸ் வீடியோஸ் அது இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் மேக்சிமம். அப்பா அம்மா சித்தப்பா சின்னம்மா தாத்தா பாட்டி ஏதோ சொல்லி கொடுத்தாதான் அந்த கிரஸ்தா உடைய ஸ்டேஜஸ் எல்லாம் புரியும். இப்பதான் நம்ம கிட்டதான் எல்லா யூடியூப்ல எல்லாமே கிடைக்குது. சோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து நிறைய தப்பு செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆனா டிவைன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குன்றத நம்ம வந்து மறந்துடுறோம். டிவைன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்றது ஒண்ணு இருக்குன்றத மறந்துடுறோம். அடுத்தது இப்ப வந்து நம்ம வனப்பிரஸ்தா ஸ்டேஜ் வந்திருக்கிறோம். இப்ப வந்து நமக்கு இப்ப என்ன டாக்டர் நம்ம தான் எல்லாமே முடிச்சிட்டுமே, இப்ப இத பத்தி புரிஞ்சு என்ன என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நம்ம ஏன் கேட்கணும்? சன்னியாச ஸ்டேஜ்லயும் நிறைய டைம் இருக்கு. ஐயோ எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இல்ல. இந்த டிவைன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், நம்மளும் வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். சோ நம்ம சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்ன்றது கண்டினியூஸ் ப்ராசஸ். பாடி மட்டும் தான் போயிடுச்சு. ஆனா நம்மளுடைய சோல் வந்து இன்னும் நம்மளுடைய சோல் முக்தி அடையிற வரைக்கும் அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம். முக்தினா என்ன, அது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த மகர்ஷி வேதாத்ரி சொல்லி கொடுத்த கர்மா தியரியில வந்து நம்ம கத்துக்கிறோம். என்னுடைய ஒரு தெரிஞ்ச டாக்டர் அம்மா ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃப் தானே நம்மளுக்கு லெசன்ஸ் இல்லைங்களா? நம்ம சுத்திலையும் அந்த டாக்டர் அம்மாவோட அம்மா வந்து அவங்க வந்து கல்யாணம் ஆகி சில வருஷத்துலயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அந்த காலத்துல தான் பாருங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டா சொசைட்டி எவ்வளவு அவங்கள பாடுபடுத்துதுன்னு பாருங்க. ஆனா இறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா வந்து 10 வாட்டி பிரெக்னென்ட் ஆயிருக்குது. அதுல வந்து 7 குழந்தைங்க பிறந்துச்சு, 2 வந்து செத்து போச்சு, 3 வந்து மிஸ்கரேஜ் ஆயி போச்சு. அப்போ 5 குழந்தைங்களுக்கு தாயா இருக்குது அந்த அம்மா. ஃபர்ஸ்ட் குழந்தை பெருசாயி அது கல்யாணம் ஆகி அது பிரெக்னெண்டா இருக்கும்போது எபிலெப்சின்ற ஒரு ஒரு டிசீஸ் வந்துடுச்சு. அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான டிசீஸ். சோ அதனால அவங்க வந்து வில்லேஜ்ல இருந்து நாக்பூர் சிட்டிக்கு அந்த பெண்ண எடுத்துட்டு போனாங்க. சோ எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டாங்க. பட் இருந்தாலும் அது வந்து ஸ்பெஷல் சைல்டு, அது சேலஞ்சிங் சைல்டு. சோ இந்த அம்மா வந்து அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அதுல ஒரு குழந்தை டாக்டர் ஆச்சு. அந்த பொண்ணு தான் என்னுடைய ஃப்ரெண்டு. ஆனா இவங்க நாக்பூருக்கு போனவங்க இவங்களுக்கு புரிஞ்சிச்சு, இவங்க நிறைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வில்லேஜ்ல இருந்து எல்லாம் வராங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப சிட்டில ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகணும்னா கஷ்டம் இல்லைங்களா? சோ வந்து அவங்க வீட்டுல தங்கி இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து அந்த மாதிரி சர்வீஸும் பண்ணிட்டு இருந்துச்சு. அவங்க 5 குழந்தைங்களையும் நல்லபடியா வளர்த்தி நல்லபடியா படிக்க வச்சுச்சு. அதுக்கு அந்த அம்மாக்குள்ள ஒரு ஹிடன் டேலண்ட், ஸ்போர்ட்ஸ்ல நான் நல்லா பண்ணணும்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. அங்க நாக்பூர்ல வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. சோ அது ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷனோட ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கும். ஒரு கான்பிடன்ஸ், எந்தூசியாசம். ஜனங்க நிறைய என்னென்னமோ பேசினாங்க, இந்த வயசுல இதுக்கு இதெல்லாம் தேவையா நல்லா பேசினாங்க. பட் அது அதிதி தேவோ பவான்ட்டு கிரேட் ஹாஸ்பிட்டாலிட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூட வந்து அதுக்குள்ள ஒரு பேஷன் இருக்கு, அதையும் செய்து. சோ அது வந்து எப்படி வில்லேஜ்ல வந்து இருந்து சிட்டிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஆகி இன்னைக்கு வந்து வெளிநாட்டுல எல்லாம் போய் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்குது. அதுக்கு 88 இயர்ஸ் ஓல்டு அவங்க அம்மாக்கு. இன்னமும் வந்து அற்புதமா பசங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுது, நல்ல ஆக்டிவா ஓடி எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ஆக்டிவேட் பண்ணுது. சோ இந்த மாதிரி ரோல் மாடல்ஸ் பார்க்கும்போது எப்படி நம்ம கருமைய தூய்மையும் பண்ணலாம், அதே டைம்ல நம்ம எப்படி வந்து வாழ்க்கையில நல்லது செஞ்சுக்கிட்டு போலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைய புரியுது. சோ நமக்கு வந்து இந்த ஜெனடிக் சென்டர்ன்றத வேதாத்திரியம் பிலாசபில தான் நான் கத்துக்கிட்டேன். மூலாதாரம்
நம்மளுடைய உயிர் சக்தி, ஜீவகாந்தம் அப்படின்னா என்னன்றது நமக்கு வந்து தெரியுது. இப்படி நம்மளுடைய தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இப்ப நீதிமன்றத்துல போனா நியாயம், நீதி இந்த மாதிரிதான் அவங்க பார்ப்பாங்க. சோ அப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா? சோ ஆனா இந்த தெய்வீக நீதிமன்றம் இருக்கு பாருங்க, நீங்க என்ன செய்றீங்களோ அதை அப்படியே பதிவு பண்ணும். சோ அத பதிவு பண்ணி ஒரு சிங்கிள் ஆர்கானிசம்ல இருந்து நீங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன பதிவு பண்ணிருக்கீங்களோ அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ இந்த ஜெனடிக் சென்டர், நம்மளுடைய ஜெனடிக் சென்டர் வந்து இந்த பூமியோடைய ஜெனடிக் சென்டர்ல கனெக்டடு, யூனிவர்ஸோட ஜெனடிக் சென்டர்ல கனெக்டடு. அதே சித்தாகாஷா, மகாகாஷா இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கத்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இதே ஜெனடிக் டிசீஸ் வந்து கியூர் பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. சோ ஜெனடிக் டிசீசஸ் வந்து ப்ரிவென்டிவ் பண்றதுக்கு தான் ஜெனடிசிஸ்ட் நிறைய ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து ஆர்என்ஏ எடுத்து, டிஎன்ஏ எடுத்து, அந்த ஆர்என்ஏல இருந்து ஒரே ஒரு குட்டி ஒரு ஒரு குவினைன், சைட்டோசின் அந்த சில விஷயங்களை மாத்தினா சில விஷயங்கள் நடக்குது. ஆனா இப்ப ஸ்டீவ் ஜான்ஸ் கேள்விப்பட்டீங்க. அவர் வந்து கேன்சர், பான்கிரியாட்டிக் கேன்சர்ல அவர் வந்து இறந்து போயிட்டாரு. சோ அந்த டாக்டர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, நாம வந்து எவ்வளவுதான் நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல நம்ம முன்னுக்கு வந்திருந்தாலும், ஸ்டீவ் ஜான்ஸ் கிட்ட எவ்வளவுதான் காசு இருந்தாலும், நம்ம கிட்ட எவ்வளவுதான் மருந்து இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டீவ் ஜான்ஸா இருந்தா என்ன, எவ்வளவு பணக்காரரா இருந்தா என்ன, அவங்க வந்து இறக்கத்தான் போறாங்க. என்ன ஜெனட்டிக் கரெக்ஷன்ஸ்லயும் நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு. ஆனா ஜெனட்டிசிஸ்ட் மனசு விடாம அவங்க ஜெனட்டிக் டிசீசஸ் சரிப்படுத்துறதுக்கு அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் 1800க்கு மேல ஜீன் தெரபிஸ் வந்துடுச்சு. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஜெனட்டிக் டிசீசஸ் நிறைய தான் இருக்கு. சோ காசு இருக்கு, அவங்க ட்ரை பண்றாங்க. காசு இல்லாதவங்க என்ன செய்ய முடியும் இல்லைங்களா? இவ்வளவு சிம்பிளா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்க ஜெனட்டிக் சென்டரை பியூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு அழகா காயக்கல்பா, யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து அழகா கத்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து எவ்வளவு பெரிய பெரிய சீனியர்ஸ் எல்லாம் வந்து காயக்கல்பானா என்ன, அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுல எப்படி நம்ம கருமையத்தை எல்லாம் போக்கலாம், யோகால எப்படி சரி பண்ணலாம், மெடிடேஷன்ல எப்படி சரி பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நிறைய கத்துக்கிறோம் இல்லைங்களா? சோ இந்த இம்ப்ரிண்ட்ஸ் வந்து நாம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். நம்ம பாக்குறோம், அதை ஒரு விதமா அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம மனசுக்குள்ள பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். சோ பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு நாம வந்து சில விஷயங்கள் செய்யறோம். ஆகாமிய கர்மா. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், ஒரு நல்ல காரியம் செஞ்சிருந்தோம்னா அது ஆகாமிய கர்மா. அதே நம்ம வந்து ஒரு ஹெரிடிட்டரியா வரும்போது சஞ்சித கர்மா. அப்போ இந்த ஜென்மத்துல நம்ம என்னென்ன பேக்கேஜ் கொண்டு வந்திருக்கோமோ அதெல்லாம் நம்ம சரிப்படுத்தி, பேட் கர்மாஸ் நம்ம கொண்டு வந்திருப்போம் தானே. அப்ப என்ன சொல்றாரு வேதாத்ரி மாத்தி, கடவுளே நன்றி, என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு நன்றி. சில சமயத்துல கேட்பேன் தானே, கடவுளே நான் ஒண்ணுமே தப்பு செய்யல, ஏன்பா எனக்கு எவ்வளவு கஷ்டம்னு சொல்றத பதிலு, கடவுளே ரொம்ப நன்றி, என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும். ஏன்னா வந்து நம்ம கர்ம வினைகள் வெறும் நம்மளா செஞ்சுக்கிட்டது இல்ல, ஹெரிடிட்டரியா வருது. பேரண்ட்ஸ் ஓம் ஸ்பெர்ம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுறோமே சாப்பாடு, நம்ம ஒண்ணும் செய்யல, நல்லா கத்திரிக்காய் இருக்கு, வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கொத்தமல்லி நல்ல சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கறிப்பிலை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளான ஃபுட்டு தான் நம்ம வாங்கி சாப்பிடுறோம். பட் இருந்தாலுமே வந்து அதுக்குள்ளேயும் எவ்வளவோ டாக்ஸின்ஸ் இருக்கு. ஃபுட் இஸ் மெடிசனுங்கிறாங்க. பட் பார்த்து பார்த்து நம்ம சரி, ஆனா தெரிஞ்சே அந்த தப்பு செய்யக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க வந்து கலர் கலரா சாக்லேட் கேக்குறாங்க, அது வாங்கி தரலன்னா பெப்சி வேணும், கொக்கோ கோலா வேணும்னு கேக்குறாங்க. அது வாங்கி தரலன்னா பாவம் என் குழந்தை அழுவுதுன்னு சொல்லிட்டு நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம வாங்கி கொடுத்தா அவங்க கருமையத்துக்கு நம்மளே இம்ப்ரிண்ட்ஸ் போடுறோம். ஏன்னா வந்து நம்ம பேரண்ட்ஸ் கொண்டு வந்தது இல்லை. அதுக்கப்புறம் நாம பெருசான பிறகு நம்மளே தெரிஞ்சு இந்த சாப்பாடுனால நமக்கு, ஏன்னா ஜெனட்டிக் சென்டருங்கிறது வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வந்து இம்ப்ரிண்ட்ஸ் வருது இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், இது மூணுலயுமே நம்ம இம்ப்ரிண்ட்ஸ் போடுறோம் இல்லைங்களா? நம்ம மனசுக்குள்ள ஒரு தப்பான இம்ப்ரிண்ட்ஸ் வந்துச்சுன்னா கூட
ஒரு ஜெல்லசி வருது, ஒரு கிரீட் வருது. ஆஹா, பேஸ்புக்க பார்த்ததுமே ஆஹா இவங்க எல்லாம் இவ்வளோ டூர் போறாங்களே, இவ்வளோ இது பண்றாங்களே அப்படின்ற ஒரு ஜெல்லசி வரும், ஒரு கிரீட் வரும், ஒரு ஆங்கர் வரும். பட் ஆனா ஓகே, வாழ்க வளமுடன், ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு ஒரு லைக்க போட்டுட்டு விட்டுருங்க. நிறைய பேர் பேஸ்புக்ல இருப்பாங்க, பார்த்து பார்த்து ஜெல்லஸ் தான் பண்ணுவாங்களே, ஒரு லைக் கூட போட மாட்டாங்க. ஒரு லைக் போட்டா கூட அவங்களுக்கு ஒரு டோபமின் ஹாப்பி ஹார்மோன்ஸ் தானே வருது இல்லைங்களா? அவங்க பேஸ்புக் வச்சிருக்கிறதே வந்து இவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அதை பார்த்து அவங்களுக்கு தான் டாக்ஸின்ஸ். அதை பார்த்து பார்த்து அவங்களுக்கு தான் டாக்ஸின்ஸ். நம்ம இந்த சோசியல் மீடியா, பேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எந்த சோசியல் மீடியா ஆகட்டும், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதை இப்ப இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, இன்னைக்கு நான் பேஸ்புக்ல நான் போட்டேன் காலையில, சோ தட் நிறைய பேரு இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்ம ஸ்கை யோகா அவங்க அப்லோட் பண்றாங்க, யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. இது அப்லோட் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு நல்ல விஷயங்கும் போது நிறைய பேத்துக்கு நம்மளோட எண்ணம் சொல் பிரகாரம் தானே நம்ம செயல் இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி குட் டீட்ஸ் குட் கர்மாஸ் நம்ம எல்லாருமே நம்ம வந்து சேர்த்துக்கணும்னா நம்ம குட் டீட்ஸ் செய்யணும். ஏன்னா வந்து சில டைம்ல வந்து இன்னைக்கு கிரகணம் இருக்கு, இன்னைக்கு வந்து நல்ல நாள் இல்ல, இன்னைக்கு அப்பவும் கூட வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணாலே நம்ம வந்து எந்த ஒரு கெட்ட சக்தியா இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம். இப்ப கொரோனா பேண்டமிக் வந்துச்சு, நம்ம எல்லாம் தப்பிச்சு வந்துடலையா? சோ நல்லது செஞ்சவங்க மட்டும் தான் தப்பிச்சு வந்தாங்கன்னு இல்ல, ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் நம்ம எல்லாம் தப்பிச்சு வந்தோம். அதே மாதிரிதான் இப்ப கேரளால ஹெவி ரெயின்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் சில இடத்துல நிறைய ஹீட் இருக்கு, சில இடத்துல ஃபிளட்ஸ் இருக்கு, அர்த்குவேக் இருக்கு. அதெல்லாம் சில பேர் தப்பிச்சு வராங்க, சில பேர் வந்து அதோட முடிஞ்சிருது அவங்களுக்கு. சோ அப்ப நம்ம கருமைய தூய்மை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வேதாத்ரி மாத்தி சொல்லி தர்றாரு. 3 ways of purifyingன்றது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு. ஒண்ணு வந்து எக்ஸ்பாஷியேஷன், வந்து காலாவதி. நம்ம வந்து நமக்கு டைம் இருக்கு, நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டோம், ஆனா அதுல நல்லதான விஷயங்கள் நம்ம செஞ்சு, ஓ நான் இன்னைக்கு செஞ்சது தப்புன்றதை ரிபெண்ட் பண்ணி திருப்பி அதை செய்யாம ஃபர்கிவ்னஸ், நம்ம வந்து அவங்கள மன்னிச்சு நம்மளும் சாரி சொல்லி இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நம்ம ஜெனடிக் சென்டர் பியூரிஃபை பண்ணலாம். இன்னொன்று வந்து சூப்பர் இம்போசிஷன். இப்ப ஐயோ எனக்கு டயபிட்டிஸ் வந்துச்சு, எங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் பாரு எனக்கு வந்துடுச்சு, எனக்கு பாரு பேன்கிரியாட்டிக் கேன்சர் அவங்களாலதான் எனக்கு வந்துச்சு, எனக்கு பாரு பிரெஸ்ட் கேன்சர் ஹெரிடிட்டி அவங்களாலதான் வந்துச்சு, நம்ம அவங்கள திட்டுற பதிலு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்ம தெரிஞ்ச வயசுல இருந்தே நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்டு, ஹெல்த்தியா எக்ஸசைஸ் பண்ணி, ஹெல்த்தியா நம்ம எண்ணம் சொல் செயல் செஞ்சு, அதுக்கு மேல நமக்கு கேன்சர் வந்தாலும் அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அந்த கேன்சரை கடந்து நம்ம வெளியில வரணும். ஏன்னா நம்ம யாரையும் தப்பு சொல்லி யூஸே இல்லை இல்லைங்களா? நம்மளுடைய லைஃப் நம்ம தான் சரிப்படுத்தணும். அடுத்தது வந்து நியூட்ரலைசேஷன், நடுநிலைப்படுத்துதல் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம மைண்ட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் எனர்ஜி இல்லைங்களா? நம்ம லைஃப் எனர்ஜி வந்து ஒரு தெய்வீக நிலைக்கு கொண்டுட்டு போகணும்னா நம்ம வந்து பிராக்டிஸ் மெடிடேஷன் இல்லைங்களா? நம்ம யோகா செய்ய செய்ய நம்மளுடைய மைண்ட் பியூரிஃபிகேஷன் நடக்குது. நம்ம அலைகள் வந்து எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது எல்லாமே கொண்டு வந்து அல்பா ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வர்ற அளவுக்கு நமக்கு வேதாத்ரி மகர்ஷி அத்தனை மெடிடேஷன் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. கடைசியா ஒரு 10 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஒண்ணு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் யுவர் மதர், ஃபாதர், குரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் அண்ட் காட். சோ நம்ம அப்பா அம்மா எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் கடவுளே நன்றி எனக்கு இப்படியாப்பட்ட அப்பா அம்மாவை கிடைச்சேன்னு. நமக்கு கிடைச்ச குரு வந்து எப்படி நம்ம ஒரு புண்ணியம் இருந்திருந்தா நமக்கு இன்னைக்கு வேதாத்ரி மகர்ஷிக்கு கிடைச்சி இந்த மாதிரி சிம்பிளா நம்ம எல்லாம் கத்துக்கிறோம். அப்புறம் நம்மளுடைய நாட்டுக்கு யாரு ஹெட்டோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ரே பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு யாரும் எல்லாரும் சேர்ந்து நம்ம தான் அவரை செலக்ட் பண்ணோம், அவங்கள நம்ம தப்பு கண்டுபிடிட்டே இருக்கிறது இல்ல. அப்புறம் கடவுளையே நம்ம குற்றம் செய்யறோம், நீ கடவுளே நீ இல்ல, கஷ்டம் வந்து அவரே அப்படி செய்யறோம். அப்புறம் நாம ஏன் பிறந்தோம்? ஏன்னா டு அட்டைன் த டிவினிட்டி இல்லைங்களா? டு ரியலைஸ் த பிரசன்ஸ் ஆஃப் டிவைன் ஆஸ் கான்சியஸ்னஸ் இன் எவரி இண்டிவிஜுவல். நம்மளோட எண்ணம் சொல் செயலை வந்து தூய்மையா வச்சுக்கிட்டோம்னா, அடுத்தது நம்ம வந்து லிமிடேஷன் இன் அவர் ஃபுட், ஒர்க், ரெஸ்ட், செக்ஸ் அண்ட் தாட்ஸ். ஏன்னா உணவு, வேலை, ஓய்வு, அப்புறம் செக்ஸ் மற்றும் எண்ணங்களின் மிதமான தன்மையா காக்க, இதெல்லாமே வந்து நம்ம தான் வந்து லிமிடேஷன்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நம்ம மொராலிட்டி, டியூட்டி, சேரிட்டி ஆஃப் லைஃப், அறநெறி, கடமை மற்றும் வாழ்க்கை அறத்தின்
பண்புகளை கற்றுக்கொண்டு நம்மளுடைய கருமையை தூய்மையை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம். அடுத்தது வந்து ரொம்ப செல்ஃபிஷாவும் இல்லாம அதே டைம்ல நம்ம செல்ஃப் கேர் செய்யாம நம்ம எல்லாமே ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செல்ஃப், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், கண்ட்ரி அண்ட் த வேர்ல்டு. நம்ம உலகம் இருக்கிறது இந்த அர்த் ஒண்ணுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மள நல்லபடியா நம்ம காப்பாத்திக்கிட்டோம்னா நம்ம வந்து நிறைய பேத்துக்கு நிறைய நல்லது செய்யலாம் இல்லைங்களா? இப்ப நாங்க டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எங்களை நல்லா பாத்துக்கிட்டு இருந்தோம்னா, நாங்க நல்லா இருந்தோம்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரிதான் எல்லா தொழில இருக்கிற எல்லாரும் அப்படித்தான். நிறைய பேத்துக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து சயின்டிபிக்காவும் அப்லிஃப்ட் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவலாவும் அப்லிஃப்ட் பண்ணலாம். இப்ப நான் டாக்டர் சயின்டிபிக்கா தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ற பதில் ஸ்பிரிச்சுவலா இத்தனை விஷயங்கள் இருக்குன்றது அதை கிளப் பண்ணி சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் நம்ம வந்து சொசைட்டிக்கு எடுத்துட்டு போகலாம். அப்புறம் விமன்ன்றது வந்து நம்மள எல்லாம் பெத்து எடுத்த பெண்கள், அந்த பெண்களுக்கு நாம மரியாதை கொடுக்காம அந்த பெண்களை இவ்வளவு அவமரியாதைப்படுத்திட்டு இருந்தோம்னா எப்படி உலகம் தாங்கும் இல்லைங்களா? அதனால பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதுல 1% இன்கம் சேரிட்டி கொடுங்க. அப்புறம் ரெகுலரா மெடிடேட் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவல் எமான்சிபிகேஷன் கோஸ்கர். ஏன்னா ஆன்மீக விடுதலைக்காக தவ ஆற்றல் தினம் செய்யுங்க அப்படின்ற இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு 10 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு வந்து வேதாத்ரி மஹர்ஷி சொல்லியிருக்காங்க. இப்ப சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிளப் பண்ண போகணும்னா சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஆல்ரெடி தேர். சயின்ஸ் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா டெவலப் ஆகுது. அப்பவும் வந்து ஏன் வந்து மனிதர்கள் எல்லாம் சந்தோஷமா இல்ல? ஏன்னா சில சோசியல் மீடியா, ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், ரேடியேஷன், கார் நம்ம எக்ஸசைஸ் பண்ண முடியாம, இன்செக்டிசைட், பெஸ்டிசைட், கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய வருது. அப்போ நம்ம வந்து ஜெனடிக் சென்டரை பியூரிஃபை பண்றது எப்படி, பியூரிஃபைங் த பாடி, மைண்ட் அண்ட் சோல் எப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கத்துக்கிட்டோம். ஸோ இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸ் வந்து ஃபியூச்சர், அடோலசன்ஸ் தான் நம்ம ஃபியூச்சர். நம்ம ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா ஆஸ் சீனியர்ஸ் பேஷண்டா நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம கத்து கொடுக்கலாம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரிதான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிட்டு நிறைய பேத்துக்கு நம்ம சொல்லி தரலாம். நம்மளும் அதை பத்தி நம்ம உணரலாம். ஏன்னா அடோலசன்ஸ் இஸ் எ நியூ பர்த். அது வந்து அந்த ஹையர் அண்ட் மோர் கம்ப்ளீட்லி ஹியூமன் ட்ரேட்ஸ் ஆர் பார்ன் நவ். அந்த அடோலசன்ட் ஸ்டேஜ்ல நம்ம பசங்களுக்கு என்ன செஞ்சு தருமோ அதுக்கு தான் ஆலியார்ல வந்து அடோலசன்ட் கேம்ப்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அந்த அடோலசன்ட் பசங்களுக்கு நம்ம எஜுகேஷன், இப்ப நான் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், நர்சிங் காலேஜஸ், நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தரும் போது அவங்க சொல்றாங்க, டாக்டர் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து வெறும் படிப்பு படிப்பு படிப்பு, ஸ்கூலும் படிப்புன்னு போயிட்டு சில ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்ப சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறோம். ஓல்டு ஆன பிறகுதான் சொல்லி நம்ம அதை கத்துக்கணும்னு இல்லை. Adolescent is a tough time for parent and child alike. It is the time between childhood and maturity, between parental protection and personal responsibility, between life stage managed by grown-ups and life privately held. So இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அடோலசன்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய கத்து கொடுக்கறது இருக்கு. நம்மளுடைய லைஃப் நம்ம வேஸ்ட் பண்ண, ஐயோ நான் ரிட்டையர் ஆயிட்டேன், எனக்கு இனிமே வேலை இல்லையே, நமக்கு இவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க எனக்கு சரியா சாப்பாடு போடல, அவங்க அப்படி போடல அப்படின்னு செல்ஃப் கேர். நம்மள இந்த வயசுல நாம காப்பாத்திக்கணும். நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்டுக்கணும். நல்லா நடந்து எக்ஸசைஸ், யோகா எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மள யாரும் பெட் ரிடன் ஆனாதானே நம்மள யாராச்சும் பாத்துக்கலையேன்னு நம்ம கிரம்பிள் பண்ணோம். நம்ம கை கால் நல்லா இருந்துச்சுன்னா நம்மள நாமே பாத்துக்கலாம். அப்போ நம்ம பாத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நாலேஜ் எல்லாம் நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்களை வேதாத்ரி பிலாசபி மூலமா நம்ம கத்துக்கிறோம். நம்மள எவ்வளவு பிளஸட் பாருங்க. ஒரு அற்புதமா ஒரு சிந்தனை ஒரு இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம். இவ்வளோ பேஷண்டா நீங்க எல்லாம் இதை கேட்டுக்கிட்டதுனால உங்களுக்கு நன்றி, மிக்க நன்றி. இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீணாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். May the whole world enjoy happiness, prosperity and peace. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். Good morning, madam. Sorry, I couldn't unmute earlier.
Joined a little bit late, madam. I think as usual, your speeches are very useful. பெருசா டவுட் இல்லைங்க மேடம். பட் நீங்க சொன்ன மாதிரி ரேடியேஷன்ஸ் இப்பெல்லாம் நிறைய இருக்கு. இதனால சைடு எஃபெக்ட்ஸ் சம்டைம்ஸ் ஹெட் ஏக் கூட வருது. இந்த வைஃபை அந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்லேயே இருக்கிறதுனால. இன்ஃபேக்ட் மெடிடேஷன் மூலயமா அவாய்ட் பண்ணலாங்களா, இது எப்படி மேடம்? வாழ்க வளமுடன். என்னுடைய வாய்ஸ் கேக்குதுங்களா இப்ப? இப்ப கேக்குதுங்க டாக்டர், சொல்லுங்க. ஓகே ஓகே. அற்புதமா நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நம்ம பாடியிலயும் இருக்கு, மைண்ட்லயும் இருக்கு, யூனிவர்ஸ்லயும் ஃபில்டு இல்லைங்களா? சோ அப்போ நம்ம வந்து எப்படி இந்த நெகட்டிவ் எனர்ஜி விட்டுட்டு வெறும் பாசிட்டிவ் மட்டும் நம்ம கிராஸ்ப் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கொஸ்டின் தான் அது. அப்போ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும். ஏன்னா அதனாலதான் மகர்ஷி வேதாத்ரி எப்பவுமே வந்து வேர்ல்ட் பீஸ், இண்டிவிஜுவல் பீஸ் இல்லைங்களா? இண்டிவிஜுவலா ஒரு மனிதன் எது செஞ்சாலும் வேர்ல்டுக்கு அதை கொண்டுட்டு போகலாம். நம்ம வேர்ல்டு ஃபர்ஸ்ட் திருத்தணும்னு பார்த்தோம்னா வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு திருத்தணும்னு பாக்குறத விட நம்மள ஃபர்ஸ்ட் திருத்திக்கலாம். அப்பதான் நம்ம வந்து நம்மளோட பிசிக்கல் பாடிக்கு வந்து எக்ஸசைஸும், நம்மளுடைய மென்டல் பாடிக்கு வேண்டிய எக்ஸசைசஸ், மெடிடேஷன், யோகா, இதெல்லாமும் நம்ம சோலுக்கு வேண்டிய எக்ஸசைஸ். இந்த மாதிரி நம்மளுடைய மைண்ட், பாடி, சோல் மூணுக்குமே வேண்டிய எக்ஸசைசஸும் வந்து நமக்கு வேதாத்ரி மகர்ஷி சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நம்பிக்கையோட வந்து நம்மளால முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு போகலாம். கண்டிப்பா ரேடியேஷனை நம்ம வந்து குறைக்கலாம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? அந்த டவுட் நமக்கு இருக்க கூடாது. கண்டிப்பா நம்மளால முடிஞ்சதை நாம குறைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வேர்ல்ட்ல வந்து ஓசோன் லேயரே இப்போ குறைஞ்சு போச்சு இல்லைங்களா? ரேடியேஷன் நிறைய வருது, நிறைய பேத்துக்கு விட்டமின் டி வருது, கேன்சர் வருது. அதனால அப்பெல்லாம் சொல்லுவாங்க நிறைய வெளியில போய் சன்லைட்ல எப்பவும் இருங்க, எப்பவும் இருந்த ஹியூமன் பீயிங்க. இப்ப டாக்டர் சொல்றோம் நிறைய நேரம் எல்லாம் சன்லைட்டுக்கு போவாதீங்க, போறாப்புல இருந்தா சன்ஸ்கிரீன் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரிதான் இந்த உலகம் மாறுற போது நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும். பட் இந்த யோகா மெடிடேஷன்ல நம்ம நிறைய ஒன்னும் காசு செலவு பண்ணல. பட் அதை வந்து நம்ம ரெகுலரா செஞ்சா நம்ம எவ்வளவோ டிசீசஸ் வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலான்றதுதான் வந்து நமக்கு வேதாத்ரி மகர்ஷி மூலியமா நம்ம சயின்டிபிக்காவும் அதை கிளப் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரியாங்கம்மா? தேங்க்யூ டாக்டர். கண்டிப்பா அவரும் கேட்டுட்டு இருப்பாரு. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குருவம்மாள் அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன் குருவம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. டாக்டர் அம்மா ரொம்ப சிறப்புங்கம்மா எப்பொழுதும் போல. ஆனா நீங்க நிறைய சப்ஜெக்ட் கொடுக்குறீங்க மேடம். ரொம்ப அற்புதமாவும் இருக்கு. இன்னைக்கு கணேச சதுர்த்திக்கு நீங்க வந்து ரொம்ப அற்புதமா வந்து உங்களுடைய ட்ரெஸ் மேக்கிங்கே சூப்பரா இருக்கு இன்றைக்கு. அப்புறம் என்னோட கேள்வி என்னங்கன்னாமா, இப்ப லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் எல்லாம் நின்றுதுமா. நின்னதுக்கு அப்புறம் ஒரு 2 years 3 years பேக்ல வந்து அப்புறம் ப்ளீடிங் ஆகுதுங்கம்மா. அதுக்கு காரணம் என்னங்கம்மா? அதுக்கு சால்வேஷன் என்ன? இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. யூஸ்வலா 2 years ப்ளீடிங் வந்து அதுக்கப்புறம் நின்னு 2 years நின்னு போச்சுன்னா அந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஸ்பாட்டிங் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால அவங்க வந்து இமிடியேட்டா வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டர் பார்த்து ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி ஒரு பேப்ஸ்மியரும் பண்ணிடுறது பெட்டர். சோ ஒரு எனிவே எவ்ரி 2 years ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர் இல்லைங்களா? நம்ம எல்லாம் ஹியூமன் பாடி தான். நம்ம பாடியில என்னைக்கு என்ன வருதுன்னு தெரியாது. அட்லீஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜா ஏதாச்சும் கண்டுபிடிச்சா ட்ரீட் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டெஸ்ட் எல்லாம் நார்மலா இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நல்லபடியா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ மாத்தணுமா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம், லைஃப் ஸ்டைல் மாத்திக்கலாம். பட் கண்டிப்பா அவங்க வந்து பேப்ஸ்மியர் நீங்க பண்ணியே ஆகணும். ஒரு பேப்ஸ்மியர் பண்ணி ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணிக்கங்க.
பிளட் டெஸ்டும் கொஞ்சம் பண்ணிட்டுங்க. எல்லாமே நார்மலா இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, நீங்க கண்டினியூ வித் ஆல் திஸ் ஸ்கை யோகா. அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரிலேஷன். அவங்க சொல்றாங்க வந்து இப்ப யூட்ரஸ் ரிமூவ் பண்ண சொல்றாங்கன்றாங்க. ஏன்னா இந்த அது ஸ்டேஜ்ல ஸ்பாட்டிங் இருக்குன்னா என்ன, எண்டோமெட்ரியோசிஸா இல்ல வந்து எண்டோமெட்ரியல் திக்னிங் பெருசா இருக்கா, இல்ல அவங்க பேப்ஸ்மியர்ல ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களா, அதெல்லாம் இருக்கும். அதுல கொஞ்சம் என்னாச்சும் இருக்கும். அதனாலதான் அவங்க யூட்ரஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வயசுங்கம்மா? அவங்களுக்கு 55 நியரஸ்ட் 60 வரும் மேடம். 60 இயர்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ அப்போ ஒரு வாட்டி பேப்ஸ்மியர் பண்ண சொல்லுங்க. பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு இன்னொரு டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் எடுக்க சொல்லுங்க. மீன்வைல் இது எல்லாமே செய்ய சொல்லுங்க. நம்ம ஸ்கை யோகா எல்லாமே செய்யட்டும். பட் அந்த ரிப்போர்ட்ல ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கும், வரியிங்கா ஏதாச்சும் இருந்திருக்கும். அதனாலதான் டாக்டர் யூட்ரஸ் எடுக்க சொல்றாங்க. அதான் நான் இவ்வளவு ஏஜ்ல வந்து இப்படி பண்ணலாமான்றது ஆமா, ஏன்னா ஸ்பாட்டிங் இருக்கு. நார்மலா வரக்கூடாது இல்லைங்களா? இப்ப ஏன் ஸ்பாட்டிங் இருக்கு? ஏன் இப்ப ஸ்பாட்டிங் இருக்கு? அது வந்து ஏதாச்சும் செல்ஸ் ஏதாவது ட்ரிகர் ஆயிருக்கும். அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்றது பெட்டர். சரி, ரொம்ப சிறப்புங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன். தேங்க்யூ, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக பாப்பு அவர்களை அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். பாப்புமா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன் டாக்டர். டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமைம்மா. எப்பவும் போல அருமையான உங்க குழந்தை குரல்ல அற்புதமா சொன்னீங்கம்மா. நம்ம கர்மைய பதிவுகள் எப்படி எல்லாம் நம்ம மகிழ்ச்சி சொன்ன மாதிரி அந்த கருத்துக்களை அப்படியே கொண்டு வந்தீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதே போல அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வந்து எப்படி நம்மளாட்டவே பிறக்கிறாரு, மறுபடியும் நம்மளாட்டவே இருக்கிறாரு அப்படிங்கிற விநாயகர் கதையும் அற்புதமா சொன்னீங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. வாழ்த்துக்கள்மா. எல்லாம் கேள்விக்கே இடமில்லாம அருமையா சொல்லிட்டீங்க எல்லாமே. ரொம்ப சந்தோஷமா. உங்களுடைய மீண்டும் மறுபடியும் கேட்கறதுக்கு ஆசையா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. தொடரட்டுமாம்மா உங்களுடைய பணி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆக்சுவலி நம்ம நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எல்லாருமே விநாயகர் சதுர்த்தின்றதெல்லாம் அதுல பிஸியா இருக்கிறாங்க. அப்பவும் பாருங்க இவ்வளவு பேரு பூஜையை விட்டுட்டு வந்து இவ்வளவு நேரம் கேட்டுட்டு, பட் இப்போ அதுக்குதான் நான் சொன்னேன், யூடியூப்ல இதை அப்லோட் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணும்போது இது இம்பார்ட்டன்ட் டாபிக்கா இருக்கு, நம்ம அதை வந்து நிறைய பேத்து கொண்டுட்டு போகணும் இல்லைங்களா? இந்த டாபிக் நான் எடுக்கும் போது எனக்கே ஒரு சேலஞ்சிங் ஆயிடுச்சு. ஆஸ் அ டாக்டர் இந்த டாபிக் பத்தி என்னால எப்படி 45 மினிட்ஸ் பேச முடியும்னு நான் நினைச்சேன். பார்த்தா 45 மினிட்ஸே பத்துல, அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கு. சில ஸ்லைட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா எடுத்துட்டு போக முடியும். இமேஜின் நான் இதை கொண்டுட்டு போய் என்னுடைய டாக்டர்ஸ்க்கும் இதை எடுத்துட்டு போய் பேசும்போது அவங்களுக்கும் எவ்வளவு அழகா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ஆழ்ந்த விஷயம். இத வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய நம்ம சிந்திக்கும் போது இந்த மாதிரி நல்ல பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்துல நமக்கு இந்த நாலேஜ் கிடைக்குது இல்லைங்களா? அப்பதான் நம்ம இதை சிம்பிளா வெளியில எடுத்துட்டு போய் கொடுக்க முடியும் இல்லைங்களா? கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பா. அருமையான தொண்டுமா உங்களோடது. அருட்பணியும் செஞ்சுட்டு மருத்துவ சேவை ரெண்டுமே வந்து சேவை. அதனால உங்களை இன்னுமே அதிகமா பண்ண முடியுது. இல்ல மணிமொழி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. எப்பொழுதும் போல உங்க உரை ரொம்ப அருமையா இருந்தது டாக்டர். இப்ப நீங்க சொன்னீங்க நம்ம மகரிஷி வந்து எல்லாத்தையுமே சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆனா ஜெனட்டிக் சென்டர்ங்கிறது வந்து என்ன பிசிக்கலா இல்லதானே நம்ம உடம்புல? அது ஒரு இமேஜினரி தான் இல்லையா டாக்டர்? ஆஸ் ஏ டாக்டர் ஆல்சோ மத்த கிளான்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஜெனட்டிக் சென்டர் இல்ல நம்ம உடம்புல. அது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப மத்ததெல்லாம் மகிழ்ச்சி சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. பட் அந்த கர்மா தியரி இருக்குங்கிறத வந்து எப்படி மேடம் நம்ம மத்தவங்க கேட்கும் போது அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? கர்மா தியரி மட்டும் நிறைய பேர் அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது? அதையும் மகிழ்ச்சி சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க எப்படின்னு அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா?
மணிமொழி அம்மா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க உங்களை பத்தி, உங்க ஏஜ் என்ன, எந்த ஊரு, உங்க job என்னோட என்ன? ஏஜ் 56 இயர்ஸ் மேடம். நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஐஏஎஸ், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட் சர்வீஸ். ம், 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 ம். என்னோட பொண்ணுதான் டாக்டர் கீதா வாணி. அவ உங்ககிட்ட முதல்ல பேசி இருக்கா. உங்களுக்கு Okay, okay. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ம். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பேசினா, இப்போ எம்டி பீடியாட்ரிக்ஸ் ஜிப்மர் புதுச்சேரியில ஜாயின் பண்ணிட்டா. Wow, சிஎஸ்ல. super, super. ஏற்கனவே ஒரு தடவை காயக்கல்பம் பத்தி she raised some doubts அவங்க Okay, கிட்ட. okay. So nice. அதுதான் இன்னைக்கு டைமும் இருந்தது, எனக்கும் ஃப்ரீயா இருந்தது, அதுதான் Correct. உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். கரெக்ட். பாருங்க, இந்த பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஏன்னா ஒன் உங்க மோர் திங் மேடம், எனக்கு கல்யாணம் நம்ம வேதாத்திரிய முறைப்படி தான் நடந்தது. எங்க அம்மாவே ஆசிரியரா இருந்தாங்க மனவள கலையில. அதனால எங்க கல்யாணம் நம்ம மகர்ஷி சொன்ன வேதாத்திரிய முறைப்படி தான் நடந்தது. 2 பொண்ணு, 2 பேரும் டாக்டர்ஸ். எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கேட்டதுனால நான் சொல்றேன். பாண்டிச்சேரிங்களா? நீங்க எந்த ஊரு? நான் சென்னையில தான் இருக்கேன் மேடம். சென்னை தான். ஆனா எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் ஆல் இந்தியா டிரான்ஸ்பர் உண்டு. அதனால அட் பிரசன்ட் நான் நாக்பூர்ல இருக்கேன் டிரான்ஸ்பர் ஆகி. ஓகே, ஓகே, சூப்பர். பாருங்க உங்க மதர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இன்னைக்கு நீங்க எத்தனை ஜெனரேஷன் கொண்டு போறீங்க. இதுதான் கருமையம் இல்லைங்களா? ஜெனரேஷனா கொண்டுட்டு போறதுக்கு ப்ரூஃப் நம்ம கேட்டோம் இல்லைங்களா? இதே ஒரு ப்ரூஃப் இல்லைங்களா? உங்க அம்மா இந்த இதுல இருந்தாங்க, வேதாத்ரி மகர்ஷியோட இதுல இருந்தாங்க. அவங்க உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. சில இடத்துல ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க சில இடத்துல. ஹஸ்பண்ட் வீட்லயே அக்செப்ட் பண்ணிட்டாங்க மேடம். அதுதான் இதுல ஒரு பெரிய விஷயம். அப்படி கல்யாணம் பண்றதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. கரெக்ட். பாத்தீங்கல்ல, அது இண்டிவிஜுவல். அதனால்தான் வேதாத்ரி மகர்ஷி எப்பவுமே இண்டிவிஜுவல் அப்படிங்கிறாரு. பீஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி தாட்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸும் கூட இண்டிவிஜுவல். இந்த தாட்டை அற்புதமா உங்க அம்மா உங்க மனசுக்குள்ள போட்டாங்க. அதே உங்க இன்லாஸும் அதை அற்புதமா நான் எடுத்துக்கிட்டாங்க இல்லைங்களா? அப்போ உங்க பசங்க 2 பேரும் டாக்டருக்கு படிச்சாங்க. ஏன் நீங்க ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸா ஆக்கி இருக்கலாம் இல்லைங்களா? அவங்க டாக்டருக்கு படிச்சாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவலாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்க, டாக்டருக்கு படிச்சு நம்ம காயகல்பா, யோகா, மெடிடேஷன் எல்லாம் செய்யறதுன்னா அது ஒரு சேலஞ்சிங் தான். ஏன்னா டாக்டர் படிக்கிறதுக்கே டைம் இல்ல, அந்த பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணவே டைம் இல்ல. அது கூட நான் எங்க டாக்டர் மெடிடேஷன் செய்யட்டும்னு நிறைய டாக்டர்ஸ் அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த சின்ன பசங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஐயோ இப்படி ஒரு விஷயம் இருக்கான்ட்டு நீங்க அவங்க குழந்தையில இருந்தே அதை போட்டுட்டீங்க. ஏன்னா 3 ஜெனரேஷனா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இதுவே ஒரு ப்ரூஃப் இல்லைங்களா? கருமைய தூய்மைக்கு நீங்களே ஒரு ப்ரூஃப் தானே. அப்போ கண்டிப்பா நீங்க உங்க அம்மா உங்களுக்கு சொல்லிருப்பாங்க எது நல்லது எது கெட்டதுன்னு இல்லைங்களா? இப்ப ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் இதெல்லாம் காமனா இருக்கு அடோலசென்ட்ல. அதெல்லாம் தப்புன்றது புரிஞ்சு உங்க பசங்களுக்கும் அதை போட்டிருக்கீங்க இல்லைங்களா? இதெல்லாம் பேசிக். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது சயின்டிபிக். சயின்டிபிக்கா இப்ப எனக்கு பிளட் சுகர் இல்ல, நார்மல்னு சொல்லிட்டு பாட்டு சுகர் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணாம வீட்டுல உட்காந்து டிவி, சோசியல் மீடியான்னு உட்காந்து இருந்தா கண்டிப்பா டிசீஸ் வரும் இல்லைங்களா? அந்த கருமை தூய்மை செய்யணும்னா நம்ம ஹெரிடிட்டரியா டயபிட்டிஸ் இருந்திருந்தா கூட நம்ம நல்லா வாக் பண்ணி யோகா, மெடிடேஷன் எல்லாம் பண்ணி நம்ம வெயிட், BMI நார்மலா வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணலாம். இதெல்லாம் சில பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். உண்மையா நாம இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நம்ம பார்க்க அந்த புரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு புரியுது. அது கருமையானது இப்ப பாடின்றது பிசிக்கல் பாடி இருக்குது இல்லைங்களா? இப்ப பிசிக்கல் பாடிக்குள்ள சோல் இருக்கு, மைண்ட் இருக்கு. நம்ம மைண்டையும் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஆனா அந்த மைண்டுக்கு நம்ம EEG எடுக்கிறோம். ஏன்னா மைண்ட்ல கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அது நம்ம EEG எடுத்து அதை ப்ரூவ் பண்றோம். அதே மாதிரி லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜிக்கு கூட ஒரு கை எக்ஸசைஸ் பண்ண வைக்க பாருங்க. 2 கையும் ஒன்னா வச்சுக்கோங்க, இப்படி ஒன்னா வச்சுக்கோங்க, கண்ணு மூடிக்கோங்க. அப்படிங்கும் போது அது அப்படியே கை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போகும், இப்படி 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 வரும். சோ அப்போ நமக்கு லைஃப் அந்த ஒரு எனர்ஜி இருக்குன்றது நமக்கு அது தெரியுது. சோ இப்ப இந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜிக்கு நம்ம இப்ப அந்த எனர்ஜி நம்மள விட்டு வெளியில போயிடுச்சுன்னா இந்த பாடி இஸ் நத்திங் இல்லைங்களா? த பாடி இஸ் டெட். சோ பாடி வேற, நம்ம சோல் வேற, நம்ம மைண்ட் வேற.
இதெல்லாம் நம்ம ஆஹ் புரிஞ்சுக்கிறது ஸ்பிரிச்சுவலா எவ்வளவு விஷயம் இல்லைங்களா? சயின்ஸ்ல வந்து ஆமா நம்ம பாடியை தான் ட்ரீட் பண்றோம், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு நம்மளுடைய டாக்டர் தொழில் இல்லைங்களா? அப்போ ஆமா இப்ப பாருங்க, அவங்க எம்டி பீடியாட்ரிக்ஸ்னா அதுலயும் ஸ்பெஷலைசேஷன். வெறும் குழந்தை பாடியை மட்டும் தான் அவங்களால பாத்துக்க முடியும். அதுலயும் நியோநேட்டாலஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணாங்கன்னா பிறந்து 1 மாசம் குழந்தைய மட்டும் தான் பாத்துக்க முடியும். ஆமா அங்கேயும் பெரிய ஜெனட்டிக் டிசீசஸ் எல்லாம் இருக்கு. அதை ட்ரீட் ம் தான் பண்ண முடியும். ஆனா அதை ப்ரிவென்ஷன்னா என்ன, அது எப்படி செய்யணும்னா ஜெனட்டிசிஸ்ட் ஆகணும். சோ எல்லாம் ஆல் இன் ஆல் பேக்கேஜஸா இந்த ஹியூமன் பாடிக்கு மைண்ட் பாடி சோல்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றது எப்படின்றது வந்து நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில கத்துக்கிறோம். ஆனா அதுக்கு ஒரு ஜென்மம் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குள்ள பதிவுகள் இருக்கு. இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம வந்து சஞ்சித கர்மா பெரிய பேகேஜ். அது நம்ம எவ்வளவு ஜென்மத்துக்குள்ள என்னென்ன இருக்கோ நமக்கே தெரியாது. ஆனா பிராரப்த கர்மால இந்த ஜென்மத்துல இவ்வளோ கழிக்கலான்றத கொண்டு வரோம். பட் அப்பவும் நம்ம கெட்டதே பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னும் பேகேஜ் ஆட் ஆகிக்கிட்டு தானே போகுது. அப்போ நமக்கு நல்லது கெட்டது எதுன்னு, திருடுடா போடா பரவாயில்லடா அது நல்லதுதான் திருட, அவங்க பையனுக்கு அதனை சொல்லி கொடுப்பான். அவன் திருடுவான், அவன் நினைச்சுக்கிறான் அது நல்லது, எங்க அப்பாவும் செய்யறாங்க நானும் செய்யறேன், என் பசங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்காங்க. அப்போ வேதாத்திரி மகர்ஷி நமக்கு சொல்றது பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, அந்த மாதிரி எல்லாம் நல்லது எது கெட்டது எதுன்னு அந்த 10 திங்ஸ் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. எண்ணம் சொல் செயல், லிமிடேஷன்ஸ் இன் 5. இந்தடா சாப்பிடுற, என்கிட்ட நிறைய காசு இருக்கு ஒன்னும் கவலைப்படாதடா, நல்லா சாப்பிடுற, 5 ஸ்டார் ஃபுட், இந்த பெப்சி கோகோ கோலா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா பதிவுகள் தானே. நம்மளும் தப்பு செய்யணும், நம்ம பசங்களுக்கும் பதிவுகள் தப்பா போட்டு கொடுக்குறோம். அதே நம்ம கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஹெல்தி ஃபுட்டா அம்மா சமைச்சு கொடுத்து அவங்கள சாப்பிடறதுக்கும் பழக்கி கொடுத்தாக்கா அது நல்ல பதிவுகள். சோ அந்த மாதிரி அப்பா அம்மாக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாருங்க. அவங்களும் நல்ல பதிவுகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க பசங்களுக்கும் நல்ல பதிவுகளை கொண்டுட்டு போயிட்டு, அதே அவங்க டீச்சரோ இல்ல ஏதோ ஸ்பிரிச்சுவல் யோகா டீச்சர்னா இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ல நம்மளும் சொல்லி தரலாம் இல்லைங்களா? சொல்லி கொடுக்கும் போது நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம் இல்லைங்களா? நம்ம வீட்டுல நான் பெப்சி கோகோ கோலா கேஎஃப்சி சாப்பிட்டு வந்து இந்த கிளாஸ் எடுக்க முடியாது இல்லைங்களா? நானும் கரெக்டா ஹெல்த்தியா சாப்பிட்டுட்டு ஒரு கொள்கையோட தான் நான் இந்த கிளாஸ் எடுக்க முடியும். சோ அந்த மாதிரிதான் நம்ம பதிவுகள் எல்லா பக்கமும் பாசிட்டிவா போற மாதிரி நம்ம அதை எடுத்துட்டு போறோம் இல்லைங்களா? அப்படிதான் ப்ரூஃப் வந்து லைவா நிறைய ப்ரூஃப் இருக்கு, நிறைய ப்ரூஃப் போகுது. ஏன்னா அதான் மருந்து மாத்திரையே நம்ம ஒருத்தர் கொடுக்குற அவங்க பாடிக்கு அது ஒத்து வருது, அதே மாத்திரை இன்னொருத்தருக்கு ஒத்து வரல. ஏன்னா அவங்களுடைய டிஃப்ரெண்ட், அவங்களுடைய அவங்க மருந்து வாங்கும் போதே ஐயோ இது சரியாகுமோ இல்லையோ அவங்க ஒரு அவநம்பிக்கையோட தான் அவங்க அதை சாப்பிடுறாங்க. இவங்க வந்து பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்தா கூட ஒரு நம்பிக்கையோட அவங்க அந்த மாத்திரையை சாப்பிடுவாங்க. அப்பவே பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்டே சரியா போடும், அது பிளசிபோ தெரப்பின்னு சொல்லுவோம். பட் இப்பெல்லாம் அவங்க கேள்வி கேட்கறாங்க, நிறைய கேள்வி. பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்து எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா, இதனுடைய கண்டென்ட் என்ன எல்லாம் கேக்குறாங்க. அப்போ வந்து பிளைண்டா வந்து நாங்க அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் நாங்க சொல்லுவோம். அவங்க அந்த மாத்திரையை பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிட்டு நிறைய மருந்து நிறைய விஷயங்கள் சரியா இருந்திருக்கு அவங்களுக்கு. ஆமா மேம், நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த கர்மா தியரிய மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. மீதி எல்லாம் ஒத்துக்கிட்டா கூட இதை எப்படி ஒத்துக்கிறது அப்படிங்கிறாங்க. அததான் வந்து இன்னும் சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு தெரியல யாருக்காவது சொல்லும் போது. ஏன்னா வந்து நம்ம வந்து கர்மா தியரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் வேணும் இல்லைங்களா? கர்மா தியரி வந்து இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள். நம்ம கத்துக்கிற வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு டைமே இருக்காது, ஜன்மமே முடிஞ்சு. அதனால்தான் சில விஷயங்கள் வந்து பரவாயில்ல நம்ம வந்து பிளைண்ட் விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து சில விஷயங்கள் நம்ம புரியுற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம சில விஷயங்கள் பிளைண்டா ஃபாலோ பண்ணலாம். இப்ப எப்படிங்க அட்வர்டைஸ்மெண்ட் வருது, பெப்சி கோகோ கோலா குடிங்க அது உடம்புக்கு இருக்குதுன்னா நம்ம குடிக்கிறோம் தானே இல்லைங்க? அதே இந்த மாதிரி இத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, இத புரிஞ்சுக்கிட்டு குட் டீட்ஸ் எல்லாம் செய்யுங்கும் போது அதை செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த விஷயத்த வந்து நமக்கு என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு புரிய வச்சுக்கலாம்.
சேம் திங்கே நிறைய பீப்புளோடைய இந்த டாக்ஸ் இப்ப கேட்கதான் முத்து ஐயாவோட ஸ்பீச் இருக்கும், அப்புறம் அந்த மாதிரி நிறைய ப்ரொஃபசர்ஸோட ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்கும். அது கேட்கதான் நமக்கு இந்த ப்ரூஃபே நமக்கு கிடைக்கும். ஆமாங்கம்மா, நானும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கேட்கதான் செய்யற டைம் கிடைக்கும் போதெல்லாம். ரொம்ப நன்றி அம்மா. என்னால முடிஞ்ச எங்க அளவுக்கு அம்மாலாம் வந்து பிரம்மஞானம், ஆசிரியர் பயிற்சி அதெல்லாம் அழியார்ல போய் மகரிஷிக்கிட்டே நேரா எடுத்தவங்க. ரியலி சூப்பர். பாருங்க, அவங்க செஞ்ச புண்ணியம். இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஆபீசரா வந்து ஆஸ் அ கேர்ள் வந்து ஒரு ஸ்டேட்லயும் போய் படிச்சு ஒர்க்கிங் பேரண்ட்ஸோட பசங்க எல்லாம் இப்ப சேலஞ்சிங்கா இருக்காங்க. அதுல உங்க 2 பொண்ணுங்களையும் நீங்க வந்து ஆக்கி, இதெல்லாமே ப்ரூஃப் தான் இல்லைங்களா? ஏதோ கர்மைய பியூரா இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது இல்லைங்களா? ஆமா, நிச்சயமா குரு அருளும் இறை அருளும் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். கரெக்ட். அதே தான் கருமையம், தூய்மை. ஆல்ரெடி நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு தகுந்த பலனும் கிடைக்குது. பட் சில டைம்ல கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம வந்து மனசு விட்டுறக்கூடாது. ஏன்னா வந்து ஏதோ காரணத்தினால வருது, என்னங்க பெரிய கஷ்டம் ஆயிட போகுது இல்லைங்களா லைஃப்ல. லெட் இட் கம், ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருந்தா போதும், அவ்வளவுதான். அது தேங்க்யூ காட் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அந்த மாதிரிதான் இல்லைங்களா? சரிதாங்கம்மா, கஷ்டங்கள் வரதான் செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி சேலஞ்சிங் தான். ஒர்க்கிங் லேடிஸ்க்கும் சேலஞ்ச் இருக்கு, குழந்தைங்களை வளர்க்கறது ஒரு சேலஞ்ச் தான். எல்லாமே மகரிஷியோட அருட்காப்ப போட்டுதான் இவ்வளவு நாள் நல்லபடியா எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அததான் சொல்லுவாங்க, இறையர்களும் குருவர்களும் தான் துணை எப்பவுமே. மிக்க நன்றி அம்மா. தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அருமையான கேள்வி, அருமையான விளக்கம். இது ரொம்ப சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான் இல்லைங்களா இது? ஏன்னா கருமையன்றது வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு. அதுல ஜஸ்ட் நம்ம 5-10 மினிட்ஸ்ல அதனுடைய பதில் வராது. பட் அட்லீஸ்ட் நம்ம முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கலாம். அந்த தாட் வந்துச்சுனாலே நம்ம அதுல ஒர்க் பண்ணி நம்ம அதை திருப்பி சரி பண்ணிடலாம். கண்டிப்பாங்கம்மா. அதுவும் அந்த கர்மா பத்தி அவங்க கர்மா தியரி வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னா, சம்டைம்ஸ் நமக்குள்ளேயே அந்த கொஸ்டின் அது ரொம்ப இது வரும்போது நமக்கு நினைப்போம், என்னது இது. ஆனா வந்து மைண்ட் என்ன சொல்லும், சுவாமிஜி சொன்னா அது கண்டிப்பா உண்மைதான். நம்ம சிற்றறி கேட்டல அப்படின்னு நம்ம வந்து அப்படி கர்மா தியரி சுவாமி சொன்னாங்க, நம்ம ஏன் இப்படி நடக்குது, இவங்க எல்லாம் இவ்வளவு பண்ணிட்டு இப்படி இருக்காங்களா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வருதுமா. ஆனா இறைநிலையாவே வாழ்ந்த சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, அந்த பேராற்றல் பேரறிவு நிலையில சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா இருக்குது. நம்ம சிற்றறிவு கேட்டல நம்ம இன்னும் முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுதுங்கம்மா. கரெக்ட். ஏன்னா வந்து ரமண மகர்ஷி ஆசிரம்ல போய் 3 days ஸ்டே பண்ணலாம். அது வந்து ஆன்லைன்ல போய் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அங்க வந்து நமக்கு நிறைய இதெல்லாம் வருது. ஏன்னா ரொம்ப ஒர்க் பண்ணும், டீப்பா ஒர்க் பண்ணும். இதெல்லாம் நிறைய இருக்கு இங்க, சூப்பரா இருக்கு. ஆனா ஹாப்பினஸ் இருக்கும். இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு நம்ம மனசுக்குள்ள. கண்டிப்பா. அடுத்த அன்பராக சிவா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, நீங்க பேசலாம், உங்களுக்கு அன்மட் கொடுத்திருக்கோம். அம்மா வாழ்க வளமுடன். நான் மகேஸ்வரிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. டாக்டர் அம்மா, நீங்க சொல்ற ஒவ்வொரு ஊரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன், ஆக்சுவலி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால மிஸ் பண்ணிட்டேன். யூடியூப்ல இருக்கும் பாருங்க, பார்த்து கண்டிப்பாமா கண்டிப்பா பாக்குறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட்மா, என்னன்னா இப்ப வந்து நீங்க இப்ப B12 பத்தி பேசுனதுனால இந்த கேள்வி எனக்குள்ள தோணுச்சு. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாம் மருந்துனால வர்றதுனால உண்மையான சத்துக்கள் அதுல இல்லவே இல்லை. சோ நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட் இஸ் மஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வேணுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல எனக்கு மைக்ரேன் இருந்ததுமா. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து பிகாசின்ஸ் அண்ட் சிங்கோஃபர் இதை கொடுத்தே வந்து இதை சாப்பிடுமா சரியா போயிடுன்றாரு. நானும் அந்த வயசுல எனக்கு தெரியல, நானும் அதை மட்டும்தான் சாப்பிடுவேன் ரியலா. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது அவர் எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அப்படிங்கறத நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். இப்போ வந்து கண்டிப்பா சப்ளிமெண்ட்ங்கிறது நெசசரியாமா, இல்ல உணவு முறைகள்லயே நம்ம அதிகமான மருந்து அடிச்சிருந்தா கூட நம்ம நல்லா கழுவிட்டு அப்படிதான் பண்றோம், அதுல சத்துக்கள் கிடைக்குமா? கரெக்ட். இதுவும் ரொம்ப சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான் நீங்க கேக்குறீங்க.
இப்ப நீங்க வந்து சின்சியரா நான் வந்து நல்ல டெய்லி 2 ஃப்ரூட் 2 வெஜிடபிள் நிறைய தண்ணி குடிக்கிறேன், நிறைய பல்ஸ் தால். ஏன்னா வந்து ஃபுட் பிளேட் அப்படின்ட்டு நம்ம கூகுள் பண்ணாலே தெரியும் இல்லைங்களா? அதை ஆஃபா டிவைட் பண்ணி நம்ம அதுல வந்து 1/4 பாகம் ஃப்ரூட்ஸ், 1/4 பாகம் வெஜிடபிள், 1/4 பாகம் புரோட்டீன்ஸ், மீதி 1/4 பாகம் வந்து நம்ம ஃபேட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுறோம். ஸோ கரெக்டா நம்ம மினரல் சாப்பிடுறோமா, விட்டமின் சாப்பிடுறோமா? அந்த காலத்து ஃபுட்ல வந்து எல்லாமே இருந்துச்சு. அந்த காலத்து ஃபுட்ல வந்து எல்லாமே கிடைச்சிச்சு. பட் ஆனா இப்ப வந்து நிறைய மாடிஃபைட் ஃபுட் தானே சாப்பிடுறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஊர்ல பிறந்திருக்கிறோமோ அந்த ஊர்ல என்ன ஃபுட் விளையுதோ அந்த ஃபுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப வாழைப்பழம் விளையுது, கொய்யாக்காய் விளையுது, இலந்தப்பழம் விளையுது. பட் ஆனா நெல்லிக்காய் இருக்கு. இப்ப இதெல்லாமே டெய்லி சாப்பிடணுமாங்கிறாங்க. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க, விட்டமின் சி நல்லா வரும் அப்படிங்கிறோம். டெய்லி 2 ஃப்ரூட் சாப்பிடுங்க, உங்க ஊர்ல விளைஞ்ச வாழைப்பழம் சாப்பிடுங்கிறோம். ஆனாலும் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது வேற வேற வெரைட்டிஸ் தான் எடுத்துட்டு வரோம் இல்லைங்களா? சோ அதனால வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அதனால நீங்க எவ்வளவு கரெக்டா விட்டமின் சாப்பிடுறீங்களா, பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடுறீங்களான்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் அதை செக் பண்ணிட்டு சிலதெல்லாம் கம்மியா இருக்கிறதுனால உங்களுடைய ஃபுட் கண்டென்ட் வந்து சரியில்லைன்றதுனால அவங்க சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாமே நல்லபடியா சாப்பிட்டா நமக்கு ஏன் சப்ளிமெண்ட் தேவைப்படுது இல்லைங்களா? சோ உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் ஆகுது, கிடினஸ் ஆகுது, வீக்னஸ் ஏதோ ஒரு விஷயத்தினால தானே நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க. டாக்டர் கிட்ட போகும்போது ஏன்னா நீங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் கடைசியா தான் நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க. உங்களுக்கு எதுவும் ஒர்க் ஆகலங்கும் போது அல்டிமேட்டா டாக்டர் வந்து சப்ளிமெண்ட்டை சாப்பிடுங்கன்றாங்க. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, கூகுள்ல பார்த்துட்டு எல்லாம் சாப்பிடுங்க சப்ளிமெண்ட். எந்த டாக்டருமே ஜென்ரலா எல்லாரும் சப்ளிமெண்ட் சாப்பிடும். இப்ப நான் கூட எதுவும் அந்த மாதிரி சப்ளிமெண்ட் எல்லாம் எதுவும் கண்டினியூஸா எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். என்ன ஏஜ் ஆனாலும் எப்ப எனக்கு கால்சியம் வேணும் அப்படிங்கிறதோ அந்த டைம்ல கொஞ்சம் சாப்பிடுவேன். எப்ப பி காம்ப்ளெக்ஸ் வேணும், சில பேரு பிளட் தின்னர்ஸ் எடுத்துக்குவாங்க, சில பேரு கொலஸ்ட்ரால் ஆன்டி கொலஸ்ட்ரால் எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் டெய்லியில போடணும்ன்றது இல்ல. உங்க டாக்டர் கிட்ட நீங்க போய் கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க சில கூகுள்ல நிறைய டைரக்டா லேப்ல எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே போய் டாக்டர் கிட்ட சொல்றாங்க, எனக்கு இது கொடுங்க, இது கொடுங்க, இது ப்ராப்ளம், அது ப்ராப்ளம். டாக்டர் கொடுக்கலன்னா அவங்க போய் வேற வாங்கிக்கிறாங்க, அவங்களே வாங்கிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி மெடிக்கல் சிஸ்டம்ல வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. அப்பெல்லாம் டாக்டருக்கு தெரியும் உங்களுடைய உடம்பு, உங்களுடைய அப்பா அம்மா உடம்பு, உங்களுடைய தாத்தா பாட்டியோட உடம்பு. ஃபேமிலி பிசிஷியன்னு ஒருத்தர் இருந்தாங்க. சோ அவங்க அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப மெடிக்கல் சிஸ்டமே குழப்பி விட்டாங்க. இந்த கூகுள் வந்ததுனால பேஷண்ட்ஸும் வந்து கூகுள்ல பார்த்து டாக்டரையே குழப்புறாங்க. சோ அப்போ உங்க பாடி பத்தி உங்களுக்கு தான் தெரியும். நீங்க பாருங்க, நீங்க ஹெல்த்தியா எல்லாமே சாப்பிடுறீங்களா, ஹெல்த்தி ஃபுட்னா என்னன்றத பாருங்க. அது இப்ப காப்பர் நல்லது அப்படிங்கிறாங்க. காப்பர் சொம்புல டெய்லி காப்பர் சொம்புல தண்ணி குடிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அம்மாக்கு ப்ராப்ளம் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அவங்க செக் பண்ணாக்க பார்த்தா ஃபுல்லா காப்பர் டெபாசிட், லிவர் ஃபுல்லா காப்பர் டெபாசிட். என்னன்னு பார்த்தாக்கா இந்த அம்மா காப்பர் தண்ணி அவ்வளவு குடிச்சிருக்குது. இப்ப டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணதுனால தானே அவருக்கு தெரியுது இந்த காப்பர் டெபாசிட் இவ்வளவு இருக்கு, அதனாலதான் இவங்களுக்கு டாக்ஸிசிட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எதைக்குமே ஒரு அளவுக்கு மீறினா. அதனாலதான் வேதாத்ரி மகர்ஷி நமக்கு லிமிடேஷன்ஸ் இன் 5 அப்படிங்கிறாங்க. ஒரு ஃபுட்டை வந்து மருந்தா சாப்பிடணும். கிச்சனை வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டோரா மாத்திக்கங்க. ஏன்னா அப்பா அம்மா கிட்டதான் இருக்கு. ஏன்னா அம்மா தான் அதுக்கு இன்சார்ஜா இருந்தாங்க. இப்ப அம்மாவும் சம்பாதிக்க போறதுனால அப்பா அம்மா 2 பேரும் அத வந்து கண்டிப்பா பசங்களுக்கும் நம்ம வந்து அதை சொல்லி கொடுத்துடணும். டெய்லி ஒரு டேட் சாப்பிடுங்க அப்படிங்கிறோம். டேட்ஸ் குட் தான். பட் அதுக்குன்னு டயபிட்டிஸ் இருக்கவங்க டெய்லி 4-5 டேட்ஸ் சாப்பிட்டா கண்டிப்பா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும் இல்லைங்களா? சோ அது நமக்கு தெரிஞ்சாதான் தெரியும். அதனால வந்து இண்டிவிஜுவலா ஈச் ஒன் கேன் மாடிஃபை அண்ட் ஈட் தேர் ஃபுட் ஹேபிட்ஸ். அப்போ நமக்கு வந்து சப்ளிமெண்ட் தேவைப்படாது. ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும்போது கண்டிப்பா சப்ளிமெண்ட் தேவைப்படும். அப்புறமா ஒரு கேள்வி கேட்கலாங்களா? இது சம்பந்தப்பட்டது. அருமையான விளக்கம்மா. இல்ல ஆக்சுவலி இப்போ நானும் பிஎம்ஐல ஹைட் வெயிட் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கேம்மா. என்னன்னா இப்போ 40+, 45+ அப்படின்னு ஜென்ரலா நமக்கு ஒரு இதுக்காக ஜென்ரலுக்காக நம்ம டாக்டர் கிட்ட போனா அப்படிங்களா, ஓகே அப்ப இந்த ஸ்டேஜுக்கு மேல நீங்க வந்து ரெகுலரா கால்சியம் எடுத்துக்கணுங்கிறாங்க. நமக்குள்ள ஒரு மத்தவங்க கிட்ட கேட்கும் போதோ மெடிக்கல் ஷாப்ல கேட்கும் போது ஒரு ஃபியர், ரெகுலரா எடுத்தா ஏதாச்சும் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுமா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபியர்ல கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெகுலரா எடுக்க கூடாது, நீங்க 3 months எடுத்து ஸ்டாப் பண்ணிடுங்க,
சோ இந்த கன்ஃபியூஷன் தான்மா, எங்களுக்கு எதை ஃபாலோ பண்றதுன்னு தெரியல. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிவாமா. சிவா மகேஸ்வரிமா, என் பேர் மகேஸ்வரி, அவர் பேர் சிவன். நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன்மா. நான் வந்து கோயம்புத்தூர் பொண்ணு. பெங்களூர்ல அவர் வேலைக்காக நான் இங்க இருக்கேன். நான் எவ்வளவு ஏஜ் உங்களுக்கு? எவ்வளவு ஏஜ்? இப்ப 49மா. ஓகே. நான் வந்து எவ்வளவு பசங்க உங்களுக்கு? எவ்வளவு பசங்க? ஒரே ஒரு குழந்தைமா, இப்பதான் வந்து 7th படிக்கிறான். லேட் மேரேஜ். சோ குழந்தை வந்து 7th படிச்சிட்டு இருக்கான். நீங்க ஒர்க்குக்கு போறீங்களா? நீங்களும் ஒர்க்கு? இல்லம்மா, இல்ல நான் பார்ட் டைம் போயிட்டு இருந்தேமா, இப்ப போறது இல்ல. ஓகே ஓகே, குட். சோ இப்ப வந்து உங்க இதை எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதுனால உங்களால கொஞ்சம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியுது இல்லைங்களா? வீட்டுல குக்கிங்ல, அந்த ஷாப்பிங் பண்றதுல, எல்லாத்துலயும் பண்ண முடியுது. ஒரு குழந்தையும் நல்லபடியா உங்களால பாத்துக்க முடியுது. உங்களுக்கு 49ன்றதுனால நீங்க இப்ப வந்து மெனோபாஸ் ஏஜ் வந்திருக்கீங்க. சோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை, டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் வந்து கால்சியம் எடுத்துக்கன்றாங்க. நீங்க போன டாக்டர் என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நீங்க பாருங்க. இப்ப வந்து நீங்க கால்சியம் எடுத்துக்கிட்டா நிறைய தண்ணி குடிக்கணும், இல்லைன்னா டெபாசிட் ஆகும்னு சில விஷயங்கள் இருக்கு. இப்ப கூகுள்ல போட்டீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கால்சியம்னு போட்டீங்கன்னா நிறைய வரும். எந்த விஷயமே காம்ப்ளிகேஷன்ஸ் போட்டீங்கன்னா கேன்சர் வரைக்கும் வந்துரும். சோ அப்போ ஓரளவுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 3 months சாப்பிடுங்க. 3 monthsக்கு அப்புறம் திருப்பி அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபுட்லயே கால்சியம் ரிச் ஃபுட் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படியே கால்சியம் குறைச்சிக்கலாம். எதுவுமே ரெகுலரா இதெல்லாம் சாப்பாடு மட்டும் ரெகுலரா நம்ம சாப்பிடணும் இல்லைங்களா? இப்ப நட்ஸ் சொல்றோம், நம்ம கிட்ட காசு இருக்கேன்னு நம்ம வந்து காஸ்ட்லியான நட்ஸ் கடலக்காயிலையும் அதேதான் இருக்கு இல்லைங்களா? டெய்லி ஒரு பிடி கடலக்காய் சாப்பிட்டாலே நட்ஸ்ல இருக்கிற அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. பட் ஆனா நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது வேணும், இந்த நட்ஸ், அந்த நட்ஸ், வால்நட்ஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் இல்ல, நம்ம கிடைக்கிற நட்ஸ்ல பல்சஸ்லயே எல்லாமே இருக்கு இல்லைங்களாங்கம்மா? கண்டிப்பாங்க. சோ எல்லாமே அதுலயே சப்ளிமெண்டா கிடைக்குது. பட் நீங்க ஒரு விஷயத்துக்கோசரம் டாக்டர் கிட்ட போயிருக்கீங்க, ஒரு கால்சியம் சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எவ்ரி டைம் 3 monthsக்கு அப்புறம் திருப்பி கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். அவங்க கொடுத்தாங்களேன்ட்டு அதே கண்டினியூஸா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது. திருப்பி கன்சல்ட் பண்ணுங்க அவர்கிட்ட. ஓகே டாக்டர். ஓகே, இப்ப வரைக்கும் கரெக்டா இருக்கு டாக்டர், நார்மலா இருக்கேன், எல்லாமே கரெக்டா இருக்கு. இருந்தாலும் ஏன்னா ஒரு 50 நாங்க எப்பவுமே சொல்லுவோம் ஒரு பேப்ஸ்மியர் அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கங்க. ஏன்னா இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல வந்து இது வந்து பிரிவென்டிவ். HPV வேக்சினும் எடுத்திருக்கணும் சின்ன வயசுலயே, அதையும் மோட்டிவேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என் டாக்டர் வந்து எல்லாமே நார்மலா இருக்க, ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னா ஸ்கை யோகா சூப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நல்லா இருந்தாலே போதும், நம்ம மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீலிங் இல்லைங்களா? டாக்டர் சொல்லிட்டாங்க எல்லா டெஸ்டும் நார்மல், எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிளைண்டா ஸ்கை யோகாவை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஒரு சிம்டம்ஸ் வரும்போது டாக்டர் ஏதாவது சொன்னா ஒரு தாட் கொடுங்க, அத வந்து என்ன சொல்றாரு எதுக்கு சொல்றாருங்கும் போது அப்போ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லைங்கம்மா? கண்டிப்பாங்க டாக்டர், கண்டிப்பா. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன், வாழ்க. லாஸ்ட் கொஸ்டினா மாரிமுத்து ஐயா, லாஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். மாரிமுத்து ஐயா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மிட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையான ஒரு விளக்கங்கள், ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு ஒரே கொஸ்டின் தான். இப்போ எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு இருந்தது, சுகர் லெவல் எல்லாமே இருந்ததுமா. நான் வேதாந்தத்துல ஒரு 20 years இருக்கேன், 20 years இருக்கேன். ஆனா வந்து நான் ரெகுலரா எக்ஸசைஸ், காய்கறி எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்களுக்கு சுகர் இருந்தது, ஆனா எனக்கு எதுவும் இல்ல. நான் இப்ப தேங்க் காட் நம்ம வந்து எக்ஸசைஸ்னால நமக்கு இல்ல. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா உங்களுக்கு? உங்களுக்கு எவ்வளவு ஏஜுங்க ஐயா? 48. 48. சூப்பர். பாருங்க, நீங்களே ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் இல்லைங்களா? ஏன்னா உங்க அப்பா அம்மா 2 பேத்துக்கும் டயபெட்டிஸ்னா பசங்களுக்கு 100% வரும்னு அந்த காலத்துல சயின்டிபிக்கா அது ப்ரூஃப். ஒரு அப்பாக்கோ அம்மாக்கோ இருந்துச்சுன்னா 50% சைல்டுக்கும் வரும்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணனோம்னா அதை போஸ்ட்போன் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து இப்ப டாக்டர்ஸ் நாங்க சொல்றோம். ஏன்னா அதுலயும் ப்ரூஃப் இருக்கு. ஏன்னா லைஃப் ஸ்டைல் இப்ப இதே நீங்க வேதாத்ரி மாஷி அந்த பிலாசபிஸ் ஃபாலோ பண்றீங்க, இந்த யோகா மெடிடேஷன் எல்லாம் ரெகுலரா செய்றீங்க, 48 years ஆனாலும் உங்களுக்கு டயபெட்டிஸே வரல. அப்போ டச் வுட்
உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுலயே 30 இயர்ஸ் 25 இயர்ஸ்லயே வந்து டயபிட்டிஸ் வந்து போயிடுது. பார்த்தா அவங்க அப்பா அம்மாக்கு டயபிட்டிஸே இல்ல, ஆனா பசங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி. இப்ப வந்து மைதா, சுகர், இந்த மாதிரி ஒயிட் கண்டென்ட்ஸ் நிறைய சாப்பிடுறோம். பரோட்டாவா சாப்பிடுறோம், சுகரா சாப்பிடுறோம், வெறும் ஸ்வீட்ஸா சாப்பிடுறோம். நீங்க வந்து அந்த பழக்கம் இல்ல, அதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு. சோ இதுவே ஒரு லைவ் எக்ஸாம்பிள். அதே பாசிட்டிவ் மைண்டோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு வராது டயபிட்டிஸ். பை சான்ஸ் வந்தாலும் ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. ஏன்னா அர்லி ஸ்டேஜ்லயே நீங்க வந்து அதை கண்டினியூ பண்ணும்போது அந்த பிளட் சுகர் ஒரு கண்ட்ரோல்லயே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் லேட் ஆக ஆகவும் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் அது. இப்ப டயபிட்டிஸ் இருந்தாலும் இதேதான் ட்ரீட்மெண்ட், டயபிட்டிஸ் இல்லைனாலும் இதேதான் ட்ரீட்மெண்ட். டயபிட்டிஸ் கண்டுபிடிச்சா நீங்க கொஞ்சம் டாக்டர் கன்சல்டேஷனும் பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏன்னா வந்து டயபிட்டிஸ் வந்து ஒரு சைலண்ட் டிசீஸ். அது வந்து நம்ம பிளட் சுகர் ஹையா, நான் வந்து யோகா எல்லாம் ஃபாலோ பண்றேன், எனக்கு வந்து டாக்டர்கிட்ட காமிக்க வேண்டாம் அப்படின்னா அப்போ வந்து அது கிட்னி அஃபெக்ட் பண்ணும், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதனாலதான் நீங்க வந்து பிளட் சுகர் வந்து அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ரெண்டுமே செக் பண்ணிக்கணும். ஒரு ஏன்னா உங்க ஏஜ் இப்ப 48 ஆச்சு இல்லைங்களா, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. அப்புறம் 50க்கு அப்புறம் எவ்ரி 2 இயர்ஸ் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. பை சான்ஸ் வந்தாலும் ஐயோ வந்துருச்சுன்னு ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் அத வந்து கிளீனா நம்ம பாத்துக்கிட்டோம்னா அற்புதமா அந்த டிசீஸையும் கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, ரொம்ப அருமையான வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். லில்லி அம்மா, தேங்க்யூ வெரி மச். அற்புதமா கம்பேர் பண்ணி கொடுத்தீங்க. அதுவும் இன்னைக்கு பண்டிகை நாள், எல்லாருக்கும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அப்பவும் பாருங்க இவ்வளவு பேரும் கேள்வி பதிலும் கேட்டு நம்ம உரையும் கேட்டாங்க. யூடியூப்ல இன்னும் நிறைய பார்த்தும் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டோமே ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா உடனே வந்து ஹைக் வந்துருமா? சரிங்கம்மா, சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க